ಗುರುಪಾದುಕಾಗ್ಯ ಶ್ರೀ ವೇದವ್ಯಾಸ ತಪೋವನದಲ್ಲಿ ಮಾರ್ಗಳಿ ಮಹೋತ್ಸವ ನಿಗದಿಯಲ್ಲಿ 7/1/2016 பெரியவா மகிமையை பற்றி பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா அவர்கள் மூலம் கேட்க இருக்கிறோம். त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव என்று त्वमेव सर्वं मम देव என்று நாம் அனைவரும் நித்தியம் நமஸ்கரிக்கக்கூடிய மகாபெரிவாளுடைய மகிமை அனைவரும் கேட்காவலாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி செல்வி கிருத்திகா அவருடைய இறைவணக்கத்துடன் ஆரம்பமாகின்றது. ஸ்ரீ குருபியோ நமக.
अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्पराम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुण्डलिकानिकुटिले चण्डिचनाचलसरित्रिचामुण्डे गुणैर्हरणे मुख्ये गुरुमोक्ते कामनामिकामाक्षि गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। త్యాగబ్రహ్మం కేంద్ర గురుడేక ఎటువంటి గురికి తెలియదు. எனக்கு குரு இல்லாத குருவை நீல வேற யாராலும் பண்ண முடியும் இந்த காரியத்தை? குருகையில ஹிருத்ரோக ககனம் உனக்கு கொடுத்தான நீ ஆகாசம் மாதிரி மண்டி கிடக்கிற மனசுல அஜ்ஞானங்கிற இருள், அந்த இருளை போக்குறதுக்கு குருவிட்ட வேற யாரால முடியும்? நாம் இருக்கிற இப்படி ஒரு பொருட்கள் வரை இருட்டா இருக்கு அப்படின்னா இந்த இருட்டை போக்குறதுக்கு சூரியன் ஒருத்தரை தவிர வேற யாரால முடியும்? எத்தனை லைட் போட்டால் தான் முடியுமா? எத்தனை தீபம் ஏற்றினா முடியுமா? முடியாது. ஒரே ஒரு சூரியனால தான் முடியும். அதுபோல நம்மளோட அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த மாய இருளை போக்குறதுக்கு குருங்கிற ஒரு व्यक्तिயை தவிர வேற யாரையும் முடியாது. அந்த குரு எப்படி இருப்பார், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தார் தெளிவாக பார்த்தோம். இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில். தன்னோட அந்தரங்கமான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கா. பெரியவா காலத்திலேயே அவளுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பல ஞானிகள்லாம் இருந்திருக்கா. ஆனால் மற்றவாளுக்கும் பெரியவாளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, தன்னோட ஆத்மானுபவத்துல உள்ளுக்குள்ள அந்த பிரம்மனிஷ்டையில துளி கூட ஆடாத அசங்காத கலையாத இருந்து அதே சமயத்துல வழியில இத்தனை விவகாரமும் பண்ணவும் முடியும் அப்படின்னா ரெண்டும் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாலே எப்படி யார் இருந்தாங்க? கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லலாம். அவரோட அஷ்டோத்தரத்துல வந்து ஆச்சரியமான நாமாவளிகள் அதில் இருக்கு. ஷோடசஸ்ரீ சகஸ்ரேஷாய நமஹ அப்படின்னு 16,008 மனைவிமார்கள். இத்தனை பேருக்கும் பத்தினி, இத்தனை பத்தினிகளுக்கும் புருஷனா இருந்த. அடுத்ததே என்னது? அநாதி பிரம்மச்சாரிணே நமஹ. யாரும் கிருஷ்ணாஷ்டோத்தரம் பண்றது இது கவனிக்குமா தெரியாது. நமக்கு இது கவனிக்க நேரம் இருக்காது. முருகசீல அறிந்த போதேங்கிறது தான். எப்படி 16,008 பத்தினிகளோடையும் புத்தகம் பண்ண முடியும்? ஆனால் அவனே அநாதி பிரம்மச்சாரின்னு சொன்னாக்க இது என்ன சொல்றா, பொய் சொல்றாளா? ஒரு கதை சொல்லுவா. துர்வாச மகரிஷி வந்திருந்தார் கோகுலத்துக்கு. ருக்மணி தேவிக்கு தரிசனம் பண்ணணும். ஏன்னா பெரிய மகானந்தருக்கு அவரை தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருந்ததா. சரி கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு ஆத்துக்காரர்கிட்ட உத்தரவுகிட்ட போய் அவசியம் பார்க்கணும், தரிசனம் பண்ணுவாங்க. வெறுங்கையோடு போக முடியாது. அதனால என்னன்னா இங்க இருக்கிறது கோகுலத்தில் இருக்கிற வெண்ணெய் பால் தயிர்லாம் எடுத்துன்னு போனான். போனா வழியில யமுனை பிரவாகம், அண்ணனை போக முடியல. அன்னைக்கு போட்டுக்காராட்டம் வரமாட்டான், லீவு. எப்படி போறதுன்னு தெரியல. திரும்பி வந்தா வீட்டில் கேட்டா என்ன போகலையான்னு. இல்லை போகலான்னு போனேன், யமுனை பிரவாகமா தடுக்கிறது, போக விடாத, என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதானே, யமுனை கரையில போ. எங்க ஆத்துக்காரர் கிருஷ்ணர் நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறது சத்தியமா இருந்தா யமுனையை
அப்படின்னு சொல்லுவோம். யாரை விட்டு சொல்றாரு? இவரோட கட்ட மகிழ்ச்சியிலேயே மூத்தவனான முதல் கொண்டாடிட்ட சொல்றாரு. எங்க ஆண்டையன் நைஷ்டி பிரம்மச்சாரிங்கிறது சத்தியமா இருந்தா எப்படி வழிவிடுன்னு சொல்றோம். ஆல்ரெடி பிரத்யும்னெல்லாம் பிறந்தாச்சு. ருக்மிணி ஏற பார்த்தா இது தானே ஒரு அசைதத்துக்கு அளவில்லாததுன்னு நான் கொண்டாடி உங்க குழந்தைகள் இருக்கு நான் போய் இப்படி சொன்னாக்க முடிச்சா என்ன முடிக்கிற போய் சொல்லி பாரு என்ன ஆகுதுன்னு தான் பாரு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமே இது உண்மையா ரைட்டா தப்பா. ருக்மிணி தேவி போய் சொன்னா எவன உடைய தடான்னு வழிவிட்டு அந்த பக்கம் போலாம். துர்வாசனை தரிசனம் பண்ணிடலாம். சாட்சாத் பகவானோட பத்னி அவகையால வெண்ணெய் பால்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கு. ரிஷிக்கு அர்ப்பணம் பண்ணினா எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டார். ஏன்னா சாட்சாத் மகாலட்சுமி இவகையால கிடைக்காது. ஒன்றும் மிச்சம் வைக்கக்கூடாது. கொண்டு வந்த பாலை பிடிச்சர் கையை பிடிச்சர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டார். திரும்பி போயிட்டு வா உத்தரவு ரெண்டு வந்தா பழையபடி ஒரே வெள்ளம் என்ன பண்ணுறது தெரியல. உடனே திருப்பி துர்வாசனை போனான். வார்த்தைனா இப்படி இருந்ததுன்னா போகிறதே இப்படி இருக்கு, எப்படி போகிறதுன்னு தெரியல, எல்லாரும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீ போய் யமுனையில கரையில் நின்றுட்டு துர்வாசா மகரிஷி நித்தியோபவாசம் இருக்கிறது சத்தியமாக இருந்தால் வழிவிடுன்னு சொல்லுவோம். இந்த கடவுளுக்கு எங்கள் ஆத்துக்காரரே தேவையில்லை போடுறது. நம்ம கொண்டு வந்தது அத்தனை இவன் நம்ம எதிர்க்கே கண்ண எதிர்க்க முக்கிய இருக்காரு சாப்பிட்டுருக்காரு. நித்தியோபவாசம் இருக்கிறது சத்தியமாக இருந்தாக்க வழிவிடுன்னு சொல்றாரு. சரி, எப்போ அவர் சொன்னதே நடந்ததோ இவர் சொன்னதும் நடக்கலாம். யமுனையிட்ட போய் சொன்னேன், துர்வாசா மகர்ஷி நித்தியோபவாசம் இருக்கிறது சத்தியமாக இருந்தால் எனக்கு வழிவிட சொன்னாங்க, வழிவிடும். இந்த கதையில நமக்கு என்ன அப்படின்னா, அவளோட வழி நடவடிக்கைகள் தான் அப்படி இருக்கிய வழிய அவள் உள்ளுக்குள்ள அவளோட அனுபவம் துளி கூட குறையல, ஆடல, அசங்கல. ஏன்னா நம்ம ஏமாந்துருவோம். நமக்கு மனுஷ பார்வைக்கு எப்போதுமே இந்த அட்மாஸ்பியர்ல வெளியில என்ன இருக்கோ இதை வச்சுட்டே தான் நம்மளோட அனுமானம் இருக்கும், நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், நம்மளோட அபிமானம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் தெரியாது. அப்படி இந்த பிரம்மனிஷ்டர் அப்படிங்கிறது பெரியவாளை போல ஒரு பிரம்மனிஷ்டரையும் பார்க்க முடியாது. அவளை போல இப்படி யானை சேனைகளோட இத்தனாம் பெரிய பரிவாரத்தோட இவ்வளவு பெரிய மனத்தை கட்டு காப்பாற்றிட்டு இவ்வளவு உலகத்துல இத்தனை கூத்து அடிக்கவும் முடியாது. அதனால்தான் இப்படி அவதார புருஷாளர்கள்ல என்ன ஆறுது அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. கௌரவம் தான் பண்ணி காமிச்சது, கௌரவம் தான் பண்ணி காமிக்கிறது. இங்க தெரியுமா அப்படி ஒரு சக்கரவர்த்தியாவும் இருந்து காமிச்சிருக்கா. அட் த சேம் டைம் ஒண்ணுமே இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாகவும் இருந்து காமிச்சிருக்கா. அதுவும் 1978 84 வரைக்கும் யாத்திரை பண்ணிங்கன்னு சொன்னேன். 84 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த யாத்திரையில பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா இடமும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். பல பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கா. ஏன்னு இவர் சங்கராச்சாரியாரா அப்படின்னு ஹூப்ளிங்கிற இடத்துல இருக்கா. இந்த ஹூப்ளியில இந்த லிங்காயத்து மடம் சுவாமிகள் அவர் வந்து இந்த லிங்காயத்துல வந்து இந்த கர்நாடகாவில் அந்த சுவாமிகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா. அந்த லிங்காயத்து கம்யூனிட்டியே அவள் என்னன்னா எதுக்கும் காரணம் அப்படி ஒரு சிவராக கொள்வார். அவர் வந்து இருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு அவரால் நம்பவே முடியல. இவரால் ஜெகத்குரு சங்கராச்சாரியா, இவரால் ஜெகத்குரு சங்கராச்சாரியா, இந்த வயசுல எதுக்கு இவர் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு பெரியவாளுக்கு அட்வைஸ் பண்ணார். நான் வேணா ஒரு கார் தரேன், இந்த காரில் போனாக்க இன்னும் நிறையா இடத்த சுற்றலாமே, நிறைய இடத்த கவர் பண்ணலாமே. பெரியவாரில் காரில் போகணும். நடந்து போனால் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் நடக்க முடியாது ஒரு நாளைக்கு. வண்டியில் போனோம்னாக்க ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போகலாமே.
அப்படின்னா ஆச்சரியப்பட்டார். வேறு எதுக்கு பட்டினி கிடக்கார், வேறு எதுக்கு இப்படி நடந்து போறார், எனக்கு எதுக்குன்னே புரியல அவள். அப்படி இருந்தா நம்ப முடியாத இருந்தது. அவளோட பீடாதிபத்தியம் அப்படின்னா ஊரில் உள்ள ராஜாக்கள்லாம் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்லேருந்து இவளோட கண்ணசபத்தும் இவளோட உத்தரவுக்கும் காரணம் இவர் காலடியில் வந்து விழுந்தார். இவர் ஒரு மரத்தடியில் இருந்தார். பட்டினத்தார் சரித்திரத்தை சொல்றோம். இவர் பர்தர்ஹரி அப்படின்னு பெரிய ராஜா, உஜ்ஜயினி ராஜா, மகாராஜா. இவரோட பெருமையை கேள்விப்பட்டு இவர் வந்தார். இந்த ராஜா இவரை பார்க்கணும்னு பார்த்தா இவர் ஒரு குப்பை தொட்டி அது மேலே படுத்துட்டு குப்பை மேடு அது மேலே படுத்துட்டு ராஜா முன்னாலே விளையாட்டா இவர் பெரிய கோடீஸ்வரா இருந்தவர், பெரிய பிசினஸ் மேன், எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல உதறிட்டு இப்படி இருக்க அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிறதுனால ராஜா ஆசையா இருந்தார். பார்த்தா இவர் குப்பமேட்டில் கிடக்க படுத்துட்டு ராஜாவில் ஜெயிச்சுக்க முடியல. அது தான தர்மம் பண்ணவும் எல்லாருக்கும் பொருள் மேல ஆசை இல்லாத இருக்கவும் கொடுக்கும் அப்படின்னா கூட என்னன்னா மினிமம் ஒரு ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறாப்புல தக்கறதுக்கு ஏதாவது ஒரு ரூமான ஒன்று, ஒரு கடிக்கிறதுக்கு ஒரு வேஷ்டியான ஒன்று, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வேலையான சாப்பிட்றதுக்கு தானே ஏதாவது ஒரு கவலைப்பட மாட்டாங்க. அது கூட இல்லாத கிடக்காரே. ராஜா வந்தோட கேள்வி கேட்டான் முதல்ல. சரி, அத்தனை சுகத்தையும் விட்டுட்டு நீங்க அப்படி குப்பமேட்டுக்கு மேல கிடக்கிறது, இதுல என்ன சுகத்தை கண்டேன், அப்படி என்ன கண்டேன் சுகத்தை, அதை அத்தனையும் விட்டுட்டு இங்க வந்து இந்த குப்பமேட்டு மேல கிடக்கிறதுல என்ன சுகத்தை கண்டேன். பட்டினத்தை ஏற பார்த்தார். என்ன சுகத்தை கண்டேன்னு சிம்பிளா கேட்கிறீங்க. சக்கரவர்த்தியான நீ நின்றுட்டு கேள்வி கேட்க நான் உட்காந்து பதில் சொன்னேன் மாதிரி இதைத்தான் கண்டேன். இதே நான் ஒரு கோடீஸ்வரனா பிசினஸ் மேனா இருந்ததுன்னா உன்னோட ராஜ்யசபையில வந்து உன்னோட இன்டர்வியூ பண்ணணும், உன்னோட ஒரு வார்த்தை பேசணும்னா முடிஞ்சிருமா? எத்தனை நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், எத்தனை கெடுபடியோட நான் வந்து உனக்கு முன்னாடி கையெழுதி நிற்கணும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு அது அத்தனையும் விட்டு குப்பைமேட்டில் இருக்கிறதுனால நீ ராஜா கையெழுதி என்னைக்காவது நீங்க இந்த குப்பைமேட்டில் இருக்க. அதான் நான் இருக்க நீ நிற்க இதை கண்டேன். அதான் ஞானத்தோட சிறப்பு. அதனால்தான் வேறுமே என்ன சொல்றது, கர்மனான பிரதிவாதனேன தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சொல்றது. நீ பண்ற காரியங்கள்னாலேயோ இருக்கிறவனோட வந்து மித்திராளாலேயோ வருவனாலேயோ ஆசிபணத்தினாலேயோ எதனாலேயும் இல்லை ஆனந்தத்தை அடைய முடியாது, அமிர்தத்துவத்தை அடைய முடியாது. எதனால? இது தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சொல்றது. தியாகத்தினால அடையலாம் அப்படின்னு சிம்பிளா சொல்லல. தியாகேன எங்க தியாகம் ஒன்றுனால மட்டும் அடைய முடியும் அப்படின்னு வேதம் அழுத்துறது. அப்போ இதெல்லாம் பிடிக்க 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 இன்னும் இந்த ஆனந்தத்தை விட்டு விலகி போறோம். தந்தம் தான் மோட்சம்னாலே என்ன விடுபடுறது தானே. விடுபடுறதுனாலே என்ன, ஏதோ கட்டிருக்கு கட்டிலேதான் விடுபடுறது. அப்படி தெளிவா எல்லா கட்டுக்குள்ளேயும் கட்டுப்பட்டு இருந்தா, ஆனா அந்த அதே சமயத்துல இந்த கட்டுலேருந்தெல்லாம் விடுபட்டு ஜீவன் முக்தராகவும் இருக்க முடிஞ்சு. சிங்கேரியில ஆச்சாரியம் வந்து சந்திரசேகர பாரதி அப்படின்னு பெரிய பிரம்மனிஷ்டர், எப்போதும் அந்தர்முகமா அப்படியே தபஸ்லேயே இருக்கிறான். அந்த மடத்துக்காரர்களுக்குலாம் ஒரு குறை, இப்படி காஞ்சி ஆச்சாரியர் இப்படி ஊரா போய் சுத்தி எல்லாம் பண்ணி ஊரை வளைச்சு போடுறாரு, இவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட சொன்னான், அவர் அப்படின்னா போய் எல்லாம் பண்றாரு, நீங்களும் இங்கே உள்ளே பண்ணா என்ன பண்றது, நம்ம மடத்தை பற்றி எப்படி எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் வெளியில் போகக்கூடாதா. அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு நான் என்ன பண்றது, இந்த ரெட்டை குதிரை ஓட்டுற சாமர்த்தியம் அவருக்கு தான் இருக்கு, எனக்கு இல்லை. ரெண்டு குதிரை ரெட்டை குதிரையில சவாரி பண்ண முடியுமோ? இந்த குதிரை மேல ஒரு நாள் அந்த குதிரை மேல ஒரு நாள் ரெண்டு குதிரையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஓட்டுறது அப்படிங்கிறது முடியுமோ? அதுக்கு அந்த ஆச்சாரியர்கள் சொன்னது, நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெட்டை குதிரையில சவாரி பண்ண சாமர்த்தியம் அவருக்கு தான் இருக்கு, அதனால பண்றேன். ஒருத்தர் ஒரு காரியம் பண்றாங்கிறதுனால அதை பார்த்துட்டு சாமர்த்தியம் இருக்குங்கிறனால எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. அப்படிதான் தெரியவா
ரெண்டுத்திலையும் வீடு கொடுத்துட்டு இருந்தது தனி சிறப்பு அவார்டு. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி பல சிறப்பு ரெண்டுலேயும் அவார்டாக தான் மேட்டூர் சுவாமிகள் அப்படிங்கிற பெரியவாட்ட ஆசிரமம் வாங்கிட்டு இருந்த அவர் சொல்லுவார், பெரியவாட சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன்னா நீங்கள் எல்லா சாமானும் வாங்கலாம். இந்த மெகா மார்க்கெட்டுங்கிறா அதுங்கிற இதுங்கிற நீங்கள் அங்கே போனாக்க என்ன வேணாலும் வாங்கலாம். மளிகை சாமான் வேணா மளிகை சாமான் கிடைக்கும், மருந்து வேணா மருந்து கிடைக்கும், பழம் வேணா பழம் கிடைக்கும், கறி வேணா கிடைக்கும், சோஃபா வேணா கிடைக்கும், நாற்காலி வேணா கிடைக்கும், என்ன துணி வேணா அத்தனை வேணாலும் கிடைக்கும், யார் வேணாலும் கிடைக்கும். அது மாதிரி எந்த ரேட்டில் வேணாலும் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு சட்டை வாங்கணும்னாலும் வாங்கலாம், 5000 ரூபாய்க்கு சட்டை வாங்கணும்னாலும் வாங்கலாம், எல்லாம் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் சூப்பர் மார்க்கெட்டு தெரியவா. அங்கே யார் வேணாலும் போகலாம், எல்லாருக்கும் இடம் உண்டு. குழந்தைலேருந்து கழுவா வரைக்கும் உண்டு, படித்தவாழ்லேருந்து படிக்காத வரைக்கும் உண்டு, ஏழையிலேருந்து பக்காத வரைக்கும் யாரு போனாலும் அவள் லெவலுக்கு ஏற்றாப்புல அங்கே இருக்கும். அதான் பரபிரம்மங்கிறது சாட்சி. எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கணுமே. பெரிய ஞானி பிரம்மனிஷ்டர்கள் வந்தாலும் அவளுக்கு சமமாக அவள் ஏற்கிறாப்புல பெரியவா பிரபாவம் இருக்கும். அதை விட ஒன்றுமே தெரியாத ஒரு அடிமுட்டாள் போனாலும் அவனுக்கும் தைரியம் வரும். நாமளா இருந்தால் ஒரு பெரிய வித்வான் அப்படின்னு அவர்கிட்ட பேர் வாங்கிட்டாருன்னா ஊரில் இனிமேல் இதை படிக்காத வேண்டாம் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கே பயப்படுவார். நம்மளை போனால் என்ன படிக்கிறதோ என்ன பண்ணிடுவோம் அதுவோ இதுவோன்னு பயந்துட்டே போக மாட்டார். ஆனால் அடிமுட்டாள் கூட பெரியவாழ்கிட்ட போகலாம். அப்போ எப்படி இருக்காங்க இந்த அடிமுட்டாளுக்கும் அடிமுட்டாளாக இதை சொல்லிட்டார். பெரிய பிரம்மஞானி போனாக்க இதை விட பெரிய பிரம்மஞானியா இருக்காரு. பரம அஜ்ஞானி போனா அவனோட அஜ்ஞானியா இவர் இருக்கு. இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் வீடு கொடுக்குறாப்புல அது பரபிரம்மமா இருக்கிறதுனால இருக்கார். அப்பேற்பட்ட அந்த குருங்கிறது என்ன நாம பார்த்தாப்புல சும்மா இந்த உருவத்தில் இருக்கிற ஒரு வஸ்துவா, இந்த வெறும் உருவத்தை வச்சு நாம குரு அப்படின்னு நினைச்சோம்னா என்னென்ன, இதோ தூணை பார்த்துட்டு தூண் நினைக்கிறோம், மைக்கை பார்த்துட்டு மைக்குன்னு நினைக்கிறோம், சேரை பார்த்துட்டு சேர் நினைக்கிறோம், இவரை பார்த்துட்டு குருன்னு நினைக்கிறோம்னு ஆயிடும். அவ்வளோதான். இத்தனை வஸ்துக்கள் அதுவும் ஒன்றாயிடும். ஆனால் அப்படி இல்லை. அது குருங்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் என்னன்னு ஈஸ்வரனோட அனுகிரக சக்திக்கு பேர் குருன்னு பேர். அருள் அருள் அனுகிரகம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஈஸ்வரனோட அந்த அருளுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதுக்கு பேர் குருன்னு பேர். அந்த அருள் அப்படியே சுமந்துட்டு, ஏன்னா ஏன் இப்படி ஒரு உருவம் வாழ்றதுன்னு உருவம் இல்லைன்னாக்க நம்மளுக்கு அந்த அருள் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல, அது எப்படி இருக்குன்னு உணர முடியல. அதை நம்ம உணரணும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக போனா போறதுன்னு கருணையினால அது பண்ற முதல் அனுகிரகம் என்னன்னு, அந்த ஈஸ்வர சக்தி பண்ற முதல் அனுகிரகம் என்னென்ன, இப்படி ஒரு நாமரூபத்தோட நம்ம கண்ணுக்கு முன்னால வர்றதுதான் பெரிய அனுகிரகம். முதல்ல அனுகிரகம் நம்பர் 1. அதுக்கப்புறம் மற்ற அனுகிரகம் எல்லாம். அதனால அந்த சரீரத்தை நாம சாதாரண ஒரு பொதுவா பெரியவா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்படிங்க. கணேஷ் சர்மா அப்படின்னு சொன்னா உடனே அவர் பார்த்து ஒரு மூக்கு நாக்கு மூஞ்சி அப்படின்னு ஏதோ ஞாபகம் வருது. வெங்கட்ராமன் அப்படின்னு சொன்னா உடனே அவர் ஞாபகம் வருது. ராஜலட்சுமின்னா அந்த அம்மாவுக்கு ஞாபகம். இப்படி ஏதோ ஒரு பேரை கேட்டோன்னு அதுக்கு உண்டான ஒரு உருவம்னு ஒரு கற்பிதம் பண்ணி இருக்கு, அதுதான் ஞாபகம் வருது. அதை போல பெரியமானு கேட்டால் நமக்கு உடனே என்ன வரும், இப்போ கண்ணாடியை போட்டு கையில் ஒரு குச்சியை பிடிச்சிட்டு இப்படிலாம் இருக்கிறாப்புல தான் வரும். ஆனால் அதுதானே பெரியமா. நம்மளோட அஜ்ஞானம் எந்த அளவுக்கு லிமிட்டேஷன் கொண்டு வந்துடுதுன்னு அது மட்டும்தான் பெரியவான்னு தோணிடுறது நமக்கு. நமக்கு பெரியவா பெரியவான்னு தான் பெரிய சார் அதான் 1994 சித்தி ஆகிட்டாரு. இன்னும் ஏதோ நாமெல்லாம் காலமாறாப்புல அதுவும் போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு பாவம் வந்துடுறது இல்லை. அப்படி இல்லை. இந்த மனிதன்னு சொன்னாக்க இப்போ ஒரு மனுஷான்னு சொன்னால் ஒரு ஆடுன்னு வார்த்தையை கேட்டோடனே நமக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு உருவம் வருது. மாடுன்னு கேட்டால் ஒரு உருவம் வருது, மரம்னு கேட்டால் ஒரு உருவம் வருது. அது மாதிரி மனுஷன்னு கேட்டால் ஒரு உருவம் வராப்புல தெளிவான ஒரு நாமத்தை கேட்டோன்னு இப்படி வருது.
யுஜீனியா போர்கினி அப்படின்னு ஒரு இத்தாலிய பக்தர். அந்த அம்மா சொல்றா, இப்படி இல்லாம பெரியவாங்கிற பேரை கேட்டோன்னா மனசுல ஒரு பாவம் வரும், ஒரு எண்ணம் வரும். ஒரு பிசிக்கல் ஃபார்மேஷன்ல இது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாவா வரும் அப்படின்னா அந்த அம்மா சொல்றா, எனக்கு அப்படி வரவே மாட்டேங்கிறது. பெரியவாங்கிற பேரை கேட்டாக்க அது ஏதோ இப்படி ஒரு மனுஷ వ్యక్తిயா என்னால மனசுக்குள்ள நினைக்கவே முடியுது, ஏன்னு தெரியல. அவசரா ஐ ஹவ் நெவர் சீன் அப்படிங்கிற such an extraordinary being. ஏதோ பார்த்தாக்க பிசிக்கலா ஏதோ ரெண்டு கையினால ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கு, ஆனால் நினைச்சாக்க அந்த உருவம் வரமாட்டேங்கிறது. தெரியவான்னு நினைச்சா என்னமோ ஒன்று வருது. என்னென்ன அது ஒரு ஜோதிஷ் தான் வருது மனசுல, ஒரு ஒளி தான் மனசுல குடிபடுறது. அது சொல்ற மெயின்லி மேடப் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மள மாதிரி எலும்பு சத ரத்தம் ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல மேடப் ஆஃப் இதெல்லாம் இல்லை. பார்க்கறது வேணா அப்பியரன்ஸ் வேணா இப்படி இருக்கவே வெளியே, ஆனால் மேடப் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிற இதைத்தான் எல்லா மகான்களுமே தான் அருட்ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி ஆதி மந்தம் இந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம மதத்தில் திருப்பி திருப்பி எல்லாத்துக்கும் அந்த தீபம் தீபம் தீபம்னு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது காரணமே அந்த பரபிரம்மத்தோட ஸ்வரூபமே ஜோதி ஸ்வரூபம் தான். ஜோதிர்மயம் மாம் தியாயந்தா, ஆத்மஜோதி அப்படின்னா சொல்றோம். அப்படி இருக்கிற அதுவாக தான் என்னால் அதை பார்க்க முடியுது. இது பல சமயத்தில் பெரியவா அப்படி பண்ணி காமிச்சிருக்கா. முதல்ல பார்க்கறதையும் எனக்கு அப்படிதான் இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்படிகம் மாதிரி இருந்தது. ஒரு ஸ்படிகத்துக்கு உள்ளுக்குள்ள அதுக்கு பின்னால எதை வச்சாலும் வெளியில தெரியும். ஸ்படிகத்துக்கு எவ்வளவு இருக்கு, ஸ்படிகத்துக்கு ஒளிவு மறைவு இல்லை, அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதை போலதான் இந்த பெரியவாங்கிற அந்த சரீரத்துக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள ஆத்மஸ்வரூபமா இருக்கிற அந்த ஞானமயமான ஒளிப்பிழமான ஜோதிஸ்வரூபமான அதுதான் தெரியறதை வழிய வேற எதையும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம அதுன்னு சொல்ற I have had the direct experience அப்படின்னு சொல்ற. There is only a transparent receptacle of the spirit. அந்த ஆத்மஸ்வரூபத்தோட கொள்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு போனா போதும் நமக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ மழை தான் பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கூட ஒரு பாத்திரத்தில் ஏற்றினா மழை அப்படின்னு காமிச்சா எப்படி இருக்கும். அதை போல எங்கேயும் வியாபிச்சிருக்கிற ஆத்மஸ்வரூபமான அந்த ஸ்பிரிட்டை ஆத்மாவை நமக்கு காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு ரூபத்தில் தெரியுது. இப்படிதான் என்னால் அனுபவிக்க முடியுது அப்படின்னு சொல்றான். எல்லாரும் 60 வயசு வரைக்கும் வேணா ஓடி ஆடி காரியம் செய்யணும். 60 வயசுலேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டிலேயே இருந்த இடத்துலயே உட்கார்ந்து இருப்பா. ஆனா இவர் என்ன பண்ணார், 84 வயசுக்கு மேல நடக்க ஆரம்பிச்சார். ஃபுல் நட. 1978 இவா யாத்திரை கிளம்பினா. இவா யாத்திரை கிளம்பத்தை இவரோட வயசு 84. இவா நடந்த வருஷம் 6 வருஷம். 84லேருந்து 1990 வரைக்கும், 1978லேருந்து 84 வரைக்கும் 6 வருஷம் நடந்தா. இந்த 6 வருஷத்துல இவர் நடந்த கிலோமீட்டர் என்னென்ன கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் போல. அப்போ வயசு இவருக்கு நடக்க ஆரம்பிக்கிறதே 84 வயசு. இவர் திரும்பி வந்து 90 வயசு. 84லேருந்து 90 வயசு வரைக்கும் 6 வயசுல ஒரு கிழவர் நடந்தது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். அப்படின்னா இது ஊருக்கெல்லாம் ஒரு வழின்னா இவருக்கு ஒரு வழி தான். 84 வயசுல கழ்வாடாம நியாயமா பார்த்தா என்ன பண்ணணும், பாத்ரூமுக்கு போகணும்னா கூட வீல் சேர்ல தான் போகணும். ஆனால் இவர் நடந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா,
மகாராஷ்டிரா அப்படிங்கிற 4 மாநிலத்தில் காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்பி சதாரா அப்படிங்கிற இடம் வரைக்கும் போயிட்டு வந்தான். இது அனுராதா நட்சத்திரத்தோட ராசி தான். இவருக்கு தனி வழியாக தான் இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னு சௌக்கியத்தை தான் எதிர்பார்ப்பா. எங்கே போனாலும் நமக்கு முதல்ல போகிற இடத்துல ஏதாவது சௌகரியம் இருக்கா, அங்கே ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா, படுத்துக்கிறதுக்கு லாட்ஜ் இருக்கா, ரூம் இருக்கா, இதெல்லாம் தான் பார்ப்போம். இவர் போன யாத்திரையில் பார்த்தீங்கன்னா சுருங்க சொல்லணும்னா இவர் ஒருத்தரால் தான் இப்படி போக முடியும், இருக்க முடியும். ஒரு பிளான் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை. நாம எங்கேயோ சாயந்தரம் ஒரு உபன்யாசத்துக்கு வரணும்னாலே காத்தாலேயே பிளான் பண்ணுறோம். ராத்திரியே காலையிலே இட்லி வார்த்து வச்சுட்டு வார்த்தை பண்ணி சட்னி அரைச்சி வச்சுட்டு வார்த்தை பண்ணி இதை பண்ணி என்னெல்லாமோ விசாரம். இத்தனை பண்ணிட்டு தான் 2 மணி நேர காரியம் தான். அதுக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் இவர் 6 வருஷம் யாத்திரை பண்ணியிருக்கார். 1978ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விடிகாலத்தால் 3 மணிக்கு எழுந்துட்டு நேர தேனம்பாக்கத்திலே தண்டத்தை தூக்கி நடக்க ஆரம்பிச்ச காஞ்சிபுரத்தை நோக்கி. இவரோட கூட கைங்கரியம் குமரேசன் அவர்கிட்ட சொன்னா, நீ முன்னால் ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுத்துன்னு போய் காமாட்சி கோவிலில் போய் அங்கே ராமசாஸ்திரின்னு பூஜை பண்ணுறா, பூஜை முறை அவள்கிட்ட சொல்லி கோவில் கதவை திறந்து வச்சுருவோம். அப்புறம் தான் இவளுக்கு தெரிஞ்சது, காஞ்சிபுரம்னா கோவில் காமாட்சி கோவிலுக்கு இவர் கோவில் இருக்கார் அப்படிங்கிறது இண்டிகேஷன். இவாவே முன்னால் போய் அவர் தூங்கி இருக்கிற எழுப்பி இல்லையா, அவள் யூஸ்வலாக 5 மணிக்கு வேணா கோவில் இருப்பார். 3 மணிக்கு கோவிலை திறந்தா, கோயிலில் புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணின, நேரம் உள்ள போன அம்பாள தரிசனம் பண்ணிட்டார். அங்கேருந்து என்ன பண்ண போறான்னு தெரியாது. அடுத்தது நேரம் வெளியில் வந்தா, இப்படி பார்த்துட்டு மடத்தை பார்த்து நடந்தார். அங்கே சுரேஸ்வராச்சாரியால் சந்நிதி இருக்கு, அதை தரிசனம் பண்ணார். அங்கேருந்து அடுத்தது என்ன பண்ண போறான்னு தெரியாது. வெளியில் வந்தார். நேரம் மேற்கு பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். நடந்தா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி கீழம்பிங்கிற கிராமம். காஞ்சிபுரத்துலேருந்து இந்த வேலூர் ஹைரோடுக்கு போகிற வழியில் இருக்கு. அங்கே வந்தால் அங்கே இந்த காமகோடி பீடத்தோட ஒரு ஆச்சாரியர் 60வது ஆச்சாரியோட சமாதி இருக்கு, சித்தி ஸ்தலம். அந்த சமாதியில் வந்து தரிசனம் பண்ணிட்டார். இதுக்குள்ள பொழுது ஒழிஞ்சுனா எல்லாம் வந்துருக்கு. இவன் உடனே இங்கே ஸ்நானம் பண்ணினா பிக்ஷை பண்ணணும். அதில் கூட இருக்கிறவாழ்லாம் என்ன பண்ணினா எல்லாம் தேனம்பாக்கத்தில் இருக்கு. இவர் ஏதோ இங்கே போயிட்டு காமாட்சி தரிசனம் வந்து திரும்பி வர போறாருன்னா இவர் கிளம்பிட்டாருங்க. அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கின்னு வந்தார். சாமானமாலாம் பிக்ஷை பண்ணினா. பிக்ஷை பண்ணிட்டு தன்கிட்ட கைங்கரியம் பண்ணவாழ்கிட்ட கேட்குறான். ஒரு கண்டிஷன், இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது. 2வது, நான் எங்க போகிறேன்னு கேட்கக்கூடாது. எப்போ வருவேன் கேட்கக்கூடாது. ஒன்றும் கேட்கக்கூடாது. யாருக்காலும் முடிஞ்சா வாய் மூடின்னு எப்படினாலும் வரதான் தான் வரலாம். இல்லாத இப்பவே இப்படியே அதுக்கு போகலாம். இப்படி ஒரு கண்டிஷன் போட்டால் யார் தான் வருவார்? நான் எப்போ போகிறேன், எங்கே போகிறேன், எப்போ திரும்பி வருவேன்னு தெரியாது. அப்படின்னா வீட்டில் என்ன சொல்லிட்டு வருது? மாமிட்ட நான் துபாய்க்கு 6 மாதம் 9 மாதம் வரவே மாட்டேன்னு சொல்கிறதா, வருவேன்னு சொல்கிறதா, என்னன்னு சொல்கிறது? இப்படி ஒரு கண்டிஷன். இதுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு இவாளுக்கு யாத்திரை பண்ணுறதா ஒரு ஏன்னா அந்த கூட இருந்து பழி பாம்பைக்கால் பாம்பறியும் அப்படின்னு இவாளுக்கு ஒரு நிகா தெரியும் இல்லையா? அதனால என்ன அப்படின்னா இவா அங்கங்கே ரகசிய தகவல் வச்சுட்டா. எங்கேயோ பெரியவா போக்குறா போல இருக்கு, பெரியவா போக்குறா போல இருக்கு, எங்கே போக்குறா அதுதான் தெரியாது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா அவா இவாள்லாம் வந்து எதுக்கு போகிறா, எங்கே போகிறான்னு அதான் ஒரே வார்த்தை சொல்லியாச்சு. எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், ஏன் போகிறேன் ஒன்றும் தெரியாது, கேட்கக்கூடாது. இவன் அப்புறம் பெரியவாளோட அந்த ரிக்ஷாவை எடுத்துட்டு வந்து அதில் ஏதோ இருக்கிற சாமான்லாம் அள்ளி போட்டுருந்து போனால் எங்கே போகிறாருன்னா நேராக மெயின் ரோடுக்கு வந்தால் இப்போ மேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டான். ரிக்ஷாவை பிடிச்சிட்டு வந்துட்டான்.
அதுக்கப்புறம் தான் கூட வந்தவனா அவள் வேலைக்கு நாளைக்கு பொழுது விழுந்தா வேஷ்டி வேணுமே குளிக்கணுமேங்கிறதுக்காக துணிமணி அள்ளி போட்டுண்டு வந்தால் திருப்புட்குழி அப்படின்னு தாமல்ங்கிற இடம், அதை தாண்டி திருப்புட்குழின்னு ராமர் க்ஷேத்திரம், அங்கே பெருமாள் கோவில், ஸ்ரீராமநவமி மறுநாள். அதுக்காக அங்கே போனோம். ராத்திரி வழியில் வண்டியை நிறுத்திட்டு இந்த பெரியவா ஒரு ரிக்ஷாவில் தான் எல்லா சாமானும் வச்சுருக்கு. கிட்ட கூட 4-5 பேர் வந்திருக்கா. எல்லாரும் இவாளோட சாமான்கள்லாம் வச்சுருக்கு. பெரியவாளுக்கு ரிக்ஷா பொறி தான். என்னோட ஒரு பொறி மூட்டை பெரிய மூட்டையாக இருந்தது, ஷாக்கு பொறியில் இருந்தது. அதை தூக்கி இந்த ரிக்ஷா மேலே வச்சு எல்லா சாமானையும் வச்சுருக்கா. கோவில் உள்ளுக்குள்ளே போய் தங்கியிருக்கா. வழியில் இந்த ரிக்ஷாவை வெளியில் நிறுத்தியாச்சு. ராத்திரி காத்தால வேதபுரி சாஸ்திரன்னு பெரியவாழ்கிட்ட கைங்கீரன்ற ஒருத்தர், அவர் போய் பக்கத்தில் குளம், இந்த குளத்துல குளிச்சுட்டு இந்த ரிக்ஷாவில் வந்து இவரோட பையை எடுத்து வேஷ்டி கட்டிக்கலான்னு பார்த்தா ரிக்ஷாவில் ஒரு சாமான் இல்லை, திருட்டு போயிடுது. இவரோட வேஷ்டி இஷ்டிலாம் போயிடுது. ஏன்னா வெளியில் வச்சிருக்கிறதுனால மேலே இவரோட பொறி முதல்கூட எல்லாம் போயிடுது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் இருக்கிறவர்கள்லாம் சொன்னால் எல்லாரும் முடிக்கிறான். இப்போ எப்படி குளிச்சுட்டு என்னத்தை வெட்டிக்கிறது? வேஷ்டி காணும். கொஞ்சம் இன்னசென்ட் பாவம். அவர் என்ன பண்ண விஷயம் பெரியவாழ்கிட்ட போய் சொன்னார், இப்படி ஆகிடுது எல்லாம் எடுத்து. ரொம்ப சந்தோஷம். இத்தனை சாமானிய வண்டியில் ஏற்றத்தையே காலப்பட்டினேன். இதை விழுத்துன்னு அவன் வரப்பாரோட பாவம். இந்து அரசு தான் சின்ன பையன். அவன் என்னவே பொதி சுமக்கிறாப்புல, அவன் எழுத்துட்டு வராப்புல, எழுத்துட்டு வரமே நினச்சி இப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. கையில் இருக்கிற பாரமும் குறைஞ்சி வச்சு இப்போ என்னன்னா ஃப்ரீயாக போகணும் யாத்திரை. கட்டிக்கிறதுக்கு வேஷ்டி இல்லைன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்படி ஒரு பதில், ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம போகிற இடத்துல எல்லாம் இந்த ஊரில் இருந்தவங்க மாதிரி நல்லது இருந்தவங்க எல்லா ஊர்லேயும் இருந்தாலும் நம்ம யாத்திரையை சௌக்கியமாக பண்ணிடலாம். இப்படி விளையாடி இருக்கிறது வேலூர்லேருந்து இதுக்குள்ள காட்டுத்தீ மாதிரி பழமெடுத்து பெரியவாங்கி யாத்திரை யாத்திரை அங்கங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டான். அதில் வேலூர்லேருந்து ஒரு பெரிய மனுஷர் வந்திருக்கார். அவர்கிட்ட பெரியவா கேட்குறான், இது நான் உங்களை கேட்டால் வாங்கி தருவியாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன், எனக்கு 4 வேஷ்டி வாங்கி கொடுங்க. எதுக்கு சொன்னா போய் வாங்கிட்டு வராங்க. அவர் போய் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னா உண்மையாவே வாழ்க்கெல்லாம் விடுவோம்னா அப்புறம் சொல்லலாம். இவெல்லாம் வாசலில் நிறுத்திட்டு வந்தா ராத்திரி வேணா எல்லாத்தையும் துணி மூட்டையெல்லாம் தூக்கி போயிட்டான். இப்போ அவளுக்கு மாற்றிக்கிறதுக்கு வேஷ்டி இல்லை. ஆளுக்கு 2 வேஷ்டி வாங்கி கொடுத்துருப்போம். அப்புறம் வேஷ்டி வாங்கி கொடுக்க அப்போதான் யாரோ ஒரு அம்மா வர என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூட்டை பொரியை தூக்கிட்டு வரா. பெரியவா தரிசனத்துக்கு வந்து தேனை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. அங்கே காணும் பெரியவா இந்த பக்கம் வரானோன்னா இங்கே ஓடி இருந்துட்டார். கடையில் வந்தால் பொறி வந்துருக்கு. இப்படி எல்லாம் போன சாமான் திரும்பி வந்துருக்கு. எல்லாம் எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் போறதெல்லாமும் மாயமா போகும், வரதெல்லாமும் அதை விட மகாமாயமா வரும். இப்படி ஒருத்தர் யாத்திரை பண்ணினா யாராலுமே கூட போக முடியுமா, ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு நினைச்சா கூட இந்த யாத்திரைகள்லாம் அப்படி ஒரு பிரம்மானந்தமா இருக்கு. அப்படின்னா இது பரபிரமா இருந்ததுனால இல்லையா. மனுஷால இருந்தா ஒருத்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டா. போயா நீங்கமாச்சு நம்ம யாத்திரையாச்சு வீட்டு போக போகிற இடத்தெல்லாம் ஏதாவது தங்கறதுக்கு ஒரு வசதி உண்டா? இப்போ திருப்புட்குழியில் கோவிலில் படுத்துட்டாச்சு, குளத்துல பிடிச்சாச்சு, ஏதோ பொறி இருந்தாச்சு, தின்னாச்சு. அடுத்தது போனால் இப்படி போகிற இடங்கள்லாம் ஒரு பிளானும் கிடையாது. நாளைக்கு எங்கே இருக்க போகிறோம், நாளைக்கு என்ன கிடைக்கும், ராத்திரி எங்கே இருக்க போகிறோம், ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாவது உண்டா, ஒன்றும் தெரியாது. ஆனால் போச்சு யாத்திரை. இவா கட்டிராம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் ஹம்பிக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலை தாண்டி இருக்கு. ஹம்பிக்கு முன்னால் இருக்கு. அங்கே பழனியப்ப முதலியார் அப்படின்னு ஒரு பழனியப்ப செட்டியார் அப்படின்னு நம்பூர்காரர். அவர் அங்கேயே போய் கர்நாடகாவில் செட்டில் ஆகிறார். அங்கே முருகனுக்கு ஒரு கோவில் பிரசாரம். தெளிவாக ஹம்பியில் இருக்கிறது கந்தசஷ்டி வந்து இந்த முருகன் கோவில் எல்லாம் 6 நாள் உற்சவம் நல்லா நடக்கும். பெரியவா இப்படி பக்கத்தில் இருக்கா, அங்கே வரணும்னு கூப்பிட்டார். பெரியவான சரி கந்தசஷ்டி முருகனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இங்கே கட்டுறாங்க பொறுத்து வந்தால் கோவில்
கோவிலுக்கு பக்கத்துலேயே அவரோட பெரிய வீடு, பக்கத்தில் ஒரு கோஷாலை மாதிரி இருக்கும், எல்லாம் சௌரியமாக இருக்கும். அவள் வழக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு இடம்லாம் பார்த்தாச்சு. பெரியவா அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரூமில் இருக்கிறது, மற்றவாட அந்த மாட்டுக்கொட்டை அதை ஒட்டியில் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் இருக்கிறது, ரூம்ஸ் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் தீர்மானம் எடுத்து தீர்மானம்னா பெரியவாளோட இந்த போகிற வாழ்க்கு ஒரு ஆசை. இன்னைக்கான சௌரியமாக, ஏன்னா மற்ற இடத்துல ஏதோ மரத்தடியில் இருக்கும், குளத்தடியில் இருக்கும், காத்தால சமைக்கணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 2 மரத்துக்கு நடுப்புற இவ புழிஞ்சு கட்டின வேஷ்டியை ஒரு ஓரமாக கட்டிவிட்டு மரவை கட்டிவிட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கல்லை வச்சு ஏதாவது சமைக்கணும். போகிற இடத்துல பாத்திரம் எடுத்து போகக்கூடாது, அங்கங்கே ஏதாவது சட்டி பானை கிடைச்சா வாங்கிக்கணும், அதில் சமைச்சு சாப்பிட்டு அந்த சட்டி பானையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும், அடுத்த ஊருக்கு எடுத்து போகக்கூடாது. சரி, அடுத்த ஊரில் பானை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு பெஷாத இருக்கணும். இப்படின்னா ஒரு கூத்தோட ஒரு யாத்திரை. அதனால இந்த கட்டுராம்பூர்ல இப்படி சௌரியமா இருந்தோம்னா வீடு வீடு அப்படின்னு சௌரியமா இருக்கு. அதனால இவாளுக்கு ஒரு ஆசை என்னன்னா ராத்திரி காஞ்சிபுரம் இட்லி பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா தான் போற இடத்துல வெறும் சாத்த வடிக்க வேண்டியது ஒரு கையில போட்டு அது கூட எதாவது கிடைச்சா உண்டு, இல்லையா ஒரு பொங்கலா பொங்கல் அப்படிங்க அதுலேயே உப்பு போட்டு இன்னும் சாத்திலே உப்பு போட்டா பொங்கல் அவ்வளவுதானே, தொட்டுக்க ஒன்றும் வேண்டாம். வயது ரொம்பணும், பசிக்கப்படாது அவ்வளவுதானே, இப்படி நாக்குக்கு என்ன இப்படியே சாப்பிட்டு பழகிட்டதுனால இங்கே கொஞ்சம் இடம் இருக்கு, அதனால ஒரு காஞ்சிபுரம் இட்லி பண்ணி சாப்பிடலாம்னு வாழ்க்கை ஆசை இருந்தது. சேதுராம சாட்சின்னு அவர் தான் சமையல் பண்ணார். அவர்கிட்ட இந்த ஏகாபுரம் அவர் சொல்ல இந்த சேதுராமா இன்னைக்கு கொஞ்சம் ராத்திரிக்கே தான் இன்னைக்காலும் கொஞ்சம் இந்த இடம் இருக்கிறதே சொல்லணுமா, அதிலே ஏதாவது பண்ணி சாப்பிட்டா உண்டு, காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறியாது. அவருக்கும் ஆசை விடுமா, தாராளமாக பண்ணிக்கலான்னு ஏற்பாடு பண்ணுறா. இப்படி உள்ளுக்குள்ள காஞ்சிபுரம் இட்லி ராத்திரிக்கு ஏற்பாடு ஆகிட்டே இருக்கிறதே பெரியவாருன்னா தண்டத்தை தூக்கி கிளம்பிட்டா மதியானம் 2 மணி வெயில். மொத்தம் பெரியவா கிளம்பிட்டா எதுக்கு இப்போ கிளம்பினா அப்படின்னு அந்த செட்டி இருக்க போறேன்னா வருவான். விழுதடிச்சுன்னா எல்லாரும் ஓடி வந்தா நடு ரோட்ல வந்து நிற்கிறா. இவர் கேட்டு என்ன எங்கேயாவது போகணுமான்னு, ஆமான்னு தலையாட்டினார். எங்க போகணும் பதில் சொல்லலை. கிட்ட நடக்க ஆரம்பிச்சா இவாளும் உடனே தொடர்ந்து வரா. வந்தா அப்படியே ரோடு வருது, ரோடில் மெயின் ரோடில் வந்தால் கொஞ்சம் தூரம் போகிறான், அது கமலாப்பூர்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போகும். அந்த ரோடில் போனால் இவாள்னா நினச்சிட்டா போ கமலாப்பூர் போகிறவங்களுக்கு போனால் பாதி தூரம் போயிட்டு என்ன பண்ணால் நடு ரோட்லேயே இப்படி சுற்றி பார்த்தா நான் தலையிட்டு திரும்பி வந்துட்டான். போன வழியிலே திரும்பி வந்துட்டான். வந்தாச்சு, பழைய ஜங்ஷன் வந்துருக்கு. சரி, இப்போ திருப்பி உள்ள கட்டுராம்பூர் வரப்போறாடாக்குன்னா இப்போ வடக்க பார்த்தா அந்த ஹம்பி போகிற ரோடு, அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பித்தான். அங்கே ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போனான். சரி, இவன் ஹம்பி போகிறாடாக்கும் அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணான்னா அது பாதி தூரம் போன நடுவுலையோ அங்கே சிவனே நின்னா சுத்தனையான ரோட்டில் திரும்பி வந்துட்டான். ரிவர்ஸ் திரும்பி வந்தாச்சு. பழைய ஜங்ஷன் இப்போ இன்னும் தெற்கு பக்கமாக வந்தால் அது நேராக ஹாஸ்பிட்டல் போகிற ரோடு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான், அந்த ரோட்டில் போனான். ஹாஸ்பிட்டல் ரோடுக்கு போனால் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இடத்துலையும் ஏற்பாடு பண்ணலாம்னா அதுலேயும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் என்னவோ தோணிட்டு திரும்பி வந்துட்டான். இவாளுக்கு குழம்பி விட்டு ஏன் இப்படி தெளிவாக தவிக்கிறா இந்த வெயிலில், ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, கமலாபுரம் போக மாட்டேங்கிற, ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்கிற, ஹம்பியும் போக மாட்டேங்கிற, திருப்பி அந்த ரோட்டில் போகிறா, கொஞ்சம் தூரம் நடக்கிறா, திரும்பி வர இந்த ரோட்டில் வர, இப்படியே திண்டாடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஒன்று சொல்லிடுறா. இதுக்குள்ளேயே இப்படி இந்த நடந்து அங்கே நடந்து அஸ்தமிச்சு விடுக்கும். 2 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சது இப்படி அஸ்தமிச்சு விடுக்கும். பக்கத்தில் இந்த ஹம்பி போகிற ரோட்டில் துங்கபத்ரா கெனால் இருக்கும். அதில் போனால் ஸ்நானத்தை பண்ணினா சாயந்தரம் அனுஷ்டானத்தை பண்ணினா அதில் 1 மணி நேரம் ஆயிடுத்து. மணி கிட்டத்தட்ட 7 ஆயிடுத்து. இருட்டி போயிடுத்து. இருட்டி போனால் திருப்பி யாரும் இப்போ இந்த முருகன் கோவிலுக்கு வர போகிறாருன்னா தண்டத்தை தூக்கினா விடுன்னு ஹாஸ்பிட்டலை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. ராத்திரி 9 மணி
ஹாஸ்பிட்டல் போனால் அந்த விருபாட்சர் கோவில், அந்த கோவிலுக்குள்ளே போனால் எல்லாருக்கும் அப்படியே அழுத்து போயிடுது. சும்மா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த தெருவில் 5 கிலோமீட்டர், இந்த ரோட்டில் 10 கிலோமீட்டர், எதுக்கியா வேண்டாத நடந்து எங்கேயாவது சித்த உட்காந்தா தேவையில்லைங்கிறப்பல ஆகிடுது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவர் 2 மணிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 9 மணி வரைக்கும் இங்கே போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார், அங்கே போகிறார், இப்படி போக்கு காமிச்சாங்க. ஒரு வழியாக அந்த ஹம்பிக்கு போனால் கையில் அப்படியே படுத்துட்டா இவ 1 மணி திரும்ப இன்னுமே இப்போ இவர் எழுந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சு. இவ இப்படி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத 15-20 கிலோமீட்டர் நடந்தாச்சா, நல்லா பசி, என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே இருந்தாலும் பக்கத்தில் போய் ஏதாவது பால் இருக்கா பாரு, பழம் இருக்கா பாருன்னு எல்லாரும் வாங்கிட்டா கிடைச்சதை வாயில் போட்டா எல்லாம் படுத்தா போகிறோமோ எடுத்து தலையை செஞ்சா போகிறோம், எல்லாம் போய் எடுத்து விடிகாலத்தால் 2 மணிக்கு எழுந்துட்டா. எழுந்துட்டாங்கன்னா எல்லாரும் வாரி சுற்றி எழுந்திருக்கணும். நேர கிளம்பினா கிடு 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 கிடுன்னு இந்த கட்டுராம்பூர் வந்தாச்சு, முருகன் கோயில் யதாஸ்தானம் பிரதிஷ்டா வேளாணி வந்தாச்சு. இது எதுக்காக இந்த கூத்து, இப்போ என்ன பர்பஸ்? எந்த கோவிலுக்கான போனாரா, குளத்துக்கான போனாரா, ஒன்றும் இல்லை. 2 மணி வெயிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 9 மணி வரைக்கும் இந்த தெருக்கு அந்த தெருக்குன்னு அலைஞ்சு கடைசியில் படுத்துட்டு தூங்குறதுக்குன்னு ஹம்பிக்கு போடுமா. தூங்கிட்டு காலங்காத்தாலே நல்லா தூங்கிட்டு பொழுது முடிஞ்சு வந்தாலும் அதுவும் இல்லாத 2 மணிக்கு அரங்கத்தில் எல்லாரும் எழுப்பி திருப்பி இந்த இளையத்துக்கு வந்தாச்சு. எதுக்குன்னு வேறு ஒன்றும் இல்லை. கண்ட பலன் என்னென்ன, இவாளோட காஞ்சிபுரம் இட்லி கனவு கனவாக போச்சு, அவ்வளோதான். இங்கே சௌரியமாக இருக்குது, கோடை அடுப்பு இருக்குது, அது இருக்குது அப்படின்னு இவ பார்த்துக்கிட்டு இங்கே இட்லிக்கு பிளான் பண்ணினாலோ இல்லையோ வச்சால் ஒரே வெட்டு. இவர் 20 கிலோமீட்டர் அனாவசியமாக நடந்தாலும் சரி, நீங்கள் இன்னைக்கு காஞ்சிபுரம் இட்லி திங்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு திவ்ய சங்கல்பம். இவாளை காஞ்சிபுரம் இட்லி திங்க விடாதங்கிறதுக்காக இவர் வெயிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி நடந்து இங்கே நடந்து அங்கே நடந்து மெனக்கெட்டு தூங்குறதுக்காக அம்பிக்கு போய் தூங்கிட்டு வந்தார். அது ஏகாந்த சொல்ல காஞ்சிபுரம் இட்லிங்கிறது கனவோடு போச்சு, வந்த ஆசையோடு அது போயிடுது, அவ்வளோதான். இது எதுக்காக? என்ன பெரியவா என்ன அவ்வளோ சேடிஸ்டா? நாம் என்ன வாய்க்கு ருச்சியாக தானே இட்லி தோசை பண்ணி சாப்பிட்டா அவருக்கு இவ்வளோ எதிர்ச்சலா சாப்பிட விடாது, இப்படி தடுக்கணுமாங்க. அதுதான் குருங்கிறது. எதுக்காக? இப்படி அவர் மட்டும் ஜிதேந்திரியன் இல்லை, அவர் என்ன இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சார்னு இல்லை. அந்த குருவோட சிஷ்யால இருந்தால் அவளை அண்டினா நமக்கும் இந்திரிய நிகிரகம் வரணும். இன்னைக்கு இங்கே இடம் நல்லா இருக்குன்னா காஞ்சிபுரம் ஆசை வருது, நாளைக்கு இதை விட நல்லா இருந்தால் வேறு ஏதாவது குலோப் ஜாமுன் காசு வரும், ரசகுல்லா காசு வரும். இப்படியே போகிற இடத்துல நீங்கள் இதெல்லாம் பண்ணி தெரிஞ்சவங்களோட வயதோட கற்றுக்காங்க யாத்திரை வந்துருக்கு. அப்புறம் என்ன ஆகிடும்? இப்படி ஒவ்வொன்றா பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சங்கராச்சாரியர் கவனிக்க மாட்டார். அவர் ஏதோ அவருக்கு புரிய கூட நம்ம தான் நமக்கு நல்ல அடைவாக இருக்கும். இதுதான் குருவோட குணம் என்ன அப்படின்னா, அவ எப்படி இருந்தாலும் எப்படி இருக்காளோ அப்படியே சிஷ்யாலையும் மாத்துறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு அழகாக சொல்லாம இதமா காஞ்சிபுரம் அப்படின்னா வேண்டாம்ப்பா, நாக்கு அடக்கணும்ப்பா அப்படின்னு உபதேசம் பண்ணால் போதுமோ? உபதேசம் பண்ணிவிடலாம், ஈஸியாக யார் வேணால் பண்ணிவிடலாம். ஆனால் இவர் சங்கராச்சாரியராக இருக்கிற ஆச்சாரியராக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, நாக்கை எப்படி அடக்கணும்னு இப்படி கால் இங்கேயும் அலைஞ்சாதான் அப்புறம் என்ன ஆகுது, ஏதோ தூத்தத்தை குடிச்சாலும் படுத்தா தேவையில்லைன்னு நாக்கு தானே அடங்கிடும். இல்லாத சௌக்கியமாக மத்தியானம் 2 மணிலேருந்து கெட்டராம்பூர்லேயே உட்காந்தா என்ன இருக்கும், சேதுராம சாட்சியில் எல்லாரும் இன்னும் என்ன ஆலையா ரெட்டி ஆலையா நல்ல சட்னியாக இருக்கக்கூடாதோ அப்படின்னு அப்புறம் வரும், ஒன்றுனா வரும். அப்படி இது அத்தனையும் தீர்த்து கட்டணும்னா வேற வழி கிடையாது. இது பேர் தான் ஆச்சாரியன்னு பேர். நம்மளையும் அந்த வழியில அதாவது சிலதெல்லாம் இதை மாதிரி ஒரு அதிரடியாக பண்ணினாதான் உங்களுக்கு குழந்தைகள் மறுபடியும் குடிக்குமா? குடிக்காது. என்ன பண்ணுறா, ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வராப்புல, பிஸ்கெட் எடுத்துட்டு வராப்புல, தந்திரமாக மருந்து மறைச்சிட்டு வந்து ஜடார்னு வாயை ஒட்டி திணிச்சு போடுறாங்க. ஏன்
தாயாருக்கு ரொம்ப முறையா குழந்தை வாயில கசப்பு போடணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசையா இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? வியாதி வந்துருக்கு, அதுக்கு இந்த மருந்தை போட்டாதான் குணமாகும். ஆனால் மருந்தோ கசப்பாக இருக்கு, குழந்தையும் பிடிக்காது, சாப்பிடாது. அப்போ என்ன பண்ணாங்க? இதுக்கு பிடிச்ச விஷயம் மாதிரி காமிச்சு அது பிடிக்காத மருந்தை உள்ள விட்டு வியாதியை குணப்படுத்துறாப்புல நமக்கு வந்துட்டு இந்த ஜென்மாங்கிற பெரிய வியாதி. இந்த வியாதியை போக்கணும்னா இதுலேருந்து காப்பாற்றுற இந்த தாயாரான ஜெகன் மாதா, குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி குலதேவதா சொல்லணும். தாயை சிறந்த தயாவான தத்துவம் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அந்த ஈஸ்வரனுக்கு வேற வழி இல்லை. என்ன பண்ணுறது? நம்மளை இப்படிதான் சில சமயத்துல சாமதான வேத தண்டம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அப்ளை பண்ணி தான் ஆக வேண்டும். ஆனா இதோட லட்சியம் நம்ம கடந்தே இருக்கணும், நம்மளோட வியாதி போகணும், ஜென்ம நிவர்த்தி அடையணும். அதுக்கு இது மாதிரி பண்ண வேண்டும். அதான் பெரியவா பண்ணுவீங்க இல்லையா? அவன் நினைச்சாக்க என்ன வேணா நம்ம கொண்டு வர முடியும். என்ன பண்ண பட்பாதாசிரமத்து கிராமத்தை பொறுத்து அப்படி இருந்து வச்சாக்க விஸ்வாமித்திரருக்கு இந்த வசிஷ்டர் மேல அவ்வளவு க்ஷாத்திரம் இருக்க காரணமே என்னென்ன? அவர் பண்ணின உபச்சாரம் தான், அவர் படிச்ச விருது தான். விஸ்வாமித்திரர் கிடைச்சி வந்திருக்கிறது வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வர வசிஷ்டர் அதிதி வந்திருக்காரு, நீ விருந்து சாப்பிட்டு போகணும்னா விஸ்வாமித்திரர் சிரிச்சார். நீனே அந்த தாடியை வச்சுட்டு நீனே சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டே சாப்பிடவே இருந்தது எலும்பு தோறும் இருக்கு, எங்களுக்கு என்ன சாப்பாடு போகும்? அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். நான் என்னை கூப்பிட்டு ஒரு திண்டாடாத, நான் ஒருத்த வரமாட்டேன், என்னோட சதுரங்க சேனை இருக்கு, அத்தனையும் வந்துடும், நீ இன்னும் யார் வேணா அழைச்சிட்டு வந்துடுவார். இது வந்திருக்கிற இவ்வளவு தானே, இன்னும் இங்கே என்னன்னு ரெக்ரூட் பண்ணி தான் அடிச்சுடுவார், அத்தனைக்கு சாதம் போடுவேன். இவருக்கு ஆச்சரியமா எடுத்து வீட்டில் பார்த்தா ஒன்றும் இல்லை. இவர் இடத்தை எங்கேயிருந்து கொண்டு வர பிரம்மதண்டத்தை நிறுத்தினார். கூட்ட கொல்லையில ஒரு பசுமாட்டு கண்ணு இருந்தது, அது வந்தது நந்தினின்னு பேரு, காமதேவனோட குழந்தை. நம்ம அதிதினா வந்திருக்கா, இடத்துல ஆகாரம் பண்ணி வைக்க வேண்டாமா, எப்படி பூஜை பண்ணணுமோ பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்த க்ஷணம் ஜம்முன்னு அத்தனையும் வந்துருக்கு. அப்படியே பிரமிச்சு போயிட்டு விஸ்வாமித்திரர், இது என்ன அது மாய மந்திரம்னா? மந்திரத்தை மாங்காய் வரைக்கும் நிஜமாவே வருது. அப்பதான் அவருக்கு தோணித்து, ஒரு தபஸ்னால ஒரு தபஸ்வியா இருந்தா இப்படின்னா அவளுக்கு பிசிக்கலா ஒண்ணுமே வேணுங்கிறது. கிச்சன் வேண்டாம், கிச்சன் வேண்டாம், பாத்திரம் வேண்டாம், குக்கர் வேண்டாம், கிரைண்டர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நினைச்சாள்னா சங்கல்ப மாத்திரத்துல எல்லாம் ஒண்ணு. அப்பதான் கேட்கிறது, அப்படி இருக்கிற அந்த கண்ணுக்குடியே எந்த குறை இல்லை. அவர் நியாய வேறு சொன்னார். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, நீதி சாஸ்திரத்துல சொல்றது, நாட்டிலேயே எது விலை உயர்ந்ததோ, எது ரொம்ப வேல்யூபிள் திங்ஸோ அது ராஜாட்ட தான் இருக்கணும். ராஜா ரத்னஹாரி அப்படின்னு அவனுக்கு தான் உரிமை உண்டு, அவன்கிட்ட தான் என்கிட்ட கொடுக்கணும். இனி வந்தா வச்சுக்கு போகணும். ஆனா அது வரல. அதுக்கப்புறம் தான் சண்டையே இருந்தது, மரியாதை தரப்போறியா இல்லையான்னு ஒரு சண்டைக்கு வர. முடிஞ்சாக்க உன்னோட சதுரங்க சேனி இந்த பிரம்மதண்டத்துக்கு முன்னால காமிச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போகணும். விஸ்வாமித்திர தோத்து போய் வசிஷ்டத்தை தோக்கல, வசிஷ்டரோட கண்டத்துக்கு தான் தோத்தல். அதுக்கப்புறம் தான் ஒரு வெளியே இருந்துருக்கு, பாரு உனக்கு சரியா நான் வரேன்னா இல்லையா பாரு, அப்படிதானே வந்தது. அது போல தபஸ்விகளுக்கு எதையும் பிசிக்கலா வச்சுன்னு பண்ணணுங்கிறது இல்லை, நினைச்சா எது வேணாலும் வந்துடும். ஆனா இப்படி இருக்குங்கிறதுக்காக அப்பப்போ நம்மள்ட்ட இந்த பவர் இருந்தா நம்ம அப்பப்போ நமக்கு வேணுங்கிறதையே நினைச்சு வாங்கி போட்டு திண்டாடிக்கிறோம். ஆனா மகான்கள் என்ன பண்றாங்க, தபஸ்விகள் என்ன பண்றாங்க, அவட்ட அந்த சக்தி இருந்தாலும் தான் யூஸ் பண்ணாதோட இல்லை, அடுத்த வாழ்க்கும் இதனால ஒரு காமிச்சு கொடுக்கறது. காமிச்சு கொடுத்தா அப்புறம் அவளுக்கு இந்த சபலம் வந்துடும். ஒரு தரம் பெரியவாட்டவே நமக்கு இது கிடைச்சி கொடுத்துனா என்ன பண்ணோம், ஒவ்வொரு தரம் பெரியவாட்டே போகும். எது வேணும்னாலும் குழாயில் தண்ணி வரலைன்னா பெரியவாட்டு போகிறது, கேஸ் இல்லைன்னா பெரியவாட்டு
பெரியவாட்ட போகிறது அப்படிதானே போயிருந்தோம். எல்லாருமே எதுக்கு போயிருந்தோம்? ப்ரமோஷன் கிடைக்கலன்னா பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுறது, குழந்தை பிறக்கலைன்னா பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுறது, வீடு கிடைக்கலன்னா பிரார்த்தனை, இப்படி எதுவாக இருந்தாலும் அங்கே பிரார்த்தனை பண்ணுறது, அங்கே போய் வாங்கிக்கிறதுன்னு வச்சுருந்தோம். கடைசியில் எதை வாங்கணுமோ அதை விட்டுட்டோம். என்னென்ன எந்த இதெல்லாம் எங்கே வேணால் கிடைக்கும், ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் அங்கே தான் கிடைக்கும். அந்த ஞான மோட்சங்கிறது அதை மட்டும் வேணும்னு கேட்கறதுக்கு தோணலை. அது முக்கியமாக படலை நமக்கு. இப்படி கோட்டை விட்டுருவோம். இது பெரிய நஷ்டப்பட்டு போகிறோமேங்கிறதுக்காக இந்த சின்ன நஷ்டத்துலாம் அவளை வலியை கொடுக்குறாங்க. இதில் நம்ம புத்தி போய் விழக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்படி காஞ்சிபுரம் இட்லின்னு இன்னைக்கு அரசவராப்பில் இருக்கும். அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி ராஜாவாயிட்டா தேவையில்லை போல இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா மேலே மேலே வந்துருக்கும். அதனால் முதல்ல ஆசையிலே அதுக்கு ஒரு சம்ஹாரம் பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாளைக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், நிராசை மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக அதுவே தெளிவாக போகும். ஈஸ்வரன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது என்ன, நமக்கு அவருக்கு தயாரி காட்சியில் நமக்கு எது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், வேற ஒன்று நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான். அவர்தான் இங்கே தெரியவா அப்படின்னா இப்படி ஒரு யாத்திரை அப்படின்னா உலகத்தில் அமானுஷ்யமான யாத்திரை. இது நிச்சயமாகவே அது பரபிரமமாக இருந்தால் தான் நடக்கும். இந்த யாத்திரை இவ்வளவு கஷ்டப்பட்டாரோ இல்லையோ, அந்த கைங்கரம் வேணாலும் ஓடி வர வேண்டியதுன்னு போய் அன்னைக்கு வச்சு ஒரு யாத்திரையாச்சு. நீ என்ன பண்ணிக்கோன்னு வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஒத்துறானும் போகலை. சில சமயத்தில் என்ன பண்ணுவா தெரியவா, அவளை துரத்தி விடுவா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. இவ போகமாட்டா. போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்பி வந்துடுவா. உடனே எதுக்கு வந்தேன்னா, இல்லை காத்துல இருக்க முடியல, இங்கே தான் ஒன்று இங்கே காலி வண்டி கிடைக்கிற ஒன்றும் கிடைக்கல, வீட்டில் எல்லாம் கிடைக்கும், சாப்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு. அது என்ன கிடைச்சாலும் அப்பதான் தெரியுது இதோட அருமை. இங்கே வேற உலகத்துல லௌகீகமான விஷயம் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் பாரமார்த்திகமான பிரம்மானந்தம் கிடைச்சது. வீட்டில் எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த ஆனந்தம் கிடைக்க மாட்டேங்கிறது. திருப்பி ஓடிடுவோம். ஓடிடுமே தேடி தேடி எல்லாரும் ஓடி போய் பெரியவாட காட்டுலையோ வீட்லையோ எங்கே இருந்தாலும் பார்க்கறதுக்கு காரணம் என்ன, என்னதான் அவர் என்ன பெரிய தானே ஆணழகனா, என்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. அது பேர்னா தெய்வீகம்னு பேர், பிரம்மம்னு பேர், பரமானந்தம் கிடைச்சி. இதை யாராலையும் வர்ணிக்க முடியுமா? பெரியவாட்ட பேருக்கிறது ஏன் நாம போனோம், என்னதான் அங்கே கிடைச்சிது அப்படின்னு யாராலும் ஒரு எஸ்ஸே எழுதி கொடுவோன்னா யாராலையும் என்னாலும் எழுத முடியுமோ? என்னமோ சார் அது சொல்லவே தெரியல. மிஞ்சி போனால் அழுவோம். அப்படி ஒரு பரபிரம்மா இருக்கிற அந்த அதான் அனோரணீயனா மகதோ மகீயன் அனிர்வச்சனீயம் அப்படிங்கிறது. அது மனோவாச்சாம கோச்சரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனசுக்குனாலே எட்டி பிடிக்க முடியாத, மனசாலே எட்டி பிடிச்சாதான் அப்புறம் அந்த வாக்குனாலேயோ இந்திரியங்கள்னாலேயோ எட்டி பிடிக்க முடியும். எப்போ இது மனசாலே பிடிக்க முடியலையோ அப்புறம் மீதியாண்டா அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதெல்லாம் நிச்சயம் முடியவே முடியாது. அப்படி மனோவாச்சாம கோச்சரமா இருக்கிற பரபிரம்மம் சாட்சாத் பெரியவா அப்படி அவதாரம் பண்ணி இந்த தேசத்துல சஞ்சாரம் பண்ணி 100 வருஷம், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, சதமானம் பக்தி சதாயு புருஷா அப்படின்னு வேணும் சொல்லி 100 வயசு பரிபூர்ணமா அந்த திவ்ய சரீரத்தோட இருந்து நமக்கெல்லாம் அருள்மழை பொழிஞ்சிருக்க முடியுமா? இப்பவும் எப்படி இருக்காங்க, அந்த திவ்ய சரீரத்தை நாம பார்க்க முடியல, ஆனா அது நம்மளை பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு உணர்கண் தான் இருக்கு, அதனால பார்க்க முடியல. நமக்கும் ஒரு தெளிவு ஞானக்கண் கிடைச்சதுன்னா நிச்சயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு வேணும் மனக்கண்கிறோம். அதனால பெரியவாளை ஸ்மரிப்போம். அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் என்னென்ன அனுகிரக வழியெல்லாம் பொழிஞ்சிருக்காங்க இன்னும் சில நிகழ்ச்சியை நாளை சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதே கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ ஜெய். இதெல்லாம் கேட்டா ஏதோ பொதுவாக விளக்கறா கதை எழுதுறது கேட்பாங்க. ஒன்றுமில்லாத விஷயத்தை பிரமாதமா வர்ணிச்சு ஏதோ எழுதுவார் இல்லையா, அப்படிதான் இவான எழுதிருப்பாடு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அவர் சொல்றான், இதை டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் விசிபிளா பார்த்தது.
யாராலையும் பார்க்க முடியுமான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றது, நம்ம மனசு மட்டும் கொஞ்சம் சஞ்சலம் இல்லாத, ஆடாத, அசங்காத, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த சன்னதியில் நின்னோம்னா டெஃபினட்டாக எனிபடி கேன் ரியலைஸ் திஸ். வழக்கு ஒரே காத்தா இருந்ததுன்னா அது இங்கே எங்கேயோ ஆடிட்டு தான் இருக்கு. அப்படி ஆடாட அதோட வெளிச்சமும் பிரகாசமும் நமக்கு குறையிறது. ஆனால் எந்த ஒரு காத்தும் இல்லாத அப்படியே அழகாத அசங்காத வெளிச்சம் இருந்ததுன்னா அதோட பிரகாசமும் ஜோதியும் என்னன்னா இன்னும் எல்லாரும் அனுபவிக்கிறாப்புல இருக்கிறாங்க. நம்ம மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடாத அசங்காத இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சைதன்யத்தை, ஆத்மஸ்வரூபத்தை, அந்த பிரகாசத்தை அனுபவிக்கிறாங்க. கூத்துக்காடு வெங்கடவி பார்க்க ஆடாது அசங்காது வாக்கண்ணா. வேடிக்கை என்ன அனுபவிக்க சொல்ற, உன் ஆடலை காண தில்லை அம்பலத்திலே தன் ஆடலை விட்டு இந்த கோபுரம் வந்தான். இனிமேல் டான்ஸ்னாலே அதுக்கு ராஜா அப்படின்னு பேர் வாங்கின நடராஜனான அவனே என்ன பண்ணானா, உன்னோட இந்த டான்ஸை பார்க்கறதுக்காக தன்னோட ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டான்னு. அப்படின்னா நடராஜாவே தன்னோட தொழிலை விட்டு இவரோட ஆட்டத்தை பார்க்க வந்தான்னா அப்ப ஆடி காமின்னா சொல்லணும். அப்ப ஏற்பட்ட இந்த ஆட்டத்தை ஆடிட்டே வாங்கினா சொல்லணும். அது இல்லாத தலைவீழ சொல்ற. அப்ப ஏற்பட்ட டான்ஸ் மாஸ்டர் போய் ஆடாத அசங்காத பேசாத சும்மா எம்எஸ் சுப்பரேஷன் நீங்க பேசாத மௌனமா அரவணை அப்படின்னா யாரும் சொன்னா எப்படி இருக்கும்? அதை போல இருக்கு கவி பாடுறது. ஏன் அப்படி சொன்ன, நீ போதும் இந்த ஆடி தான் எங்க மனசை போட்டு இந்த ஆட்டம் ஆடிதான் உன்னை யாருக்கும் புரிஞ்சுக்க கூடாது, திட்டாடுறது அனுபவிக்க கூடாது. அதனால இதை புரிஞ்சுக்கணும்னா உன்னோட ஆட்டத்தை நேர பார்த்து இந்த கண்ணால பார்த்து பிரயோஜனம் இல்லை, சவாலை பார்த்து பிரயோஜனம் இல்லை, உள்ளுக்குள்ள பார்க்கணும், அனுபவிக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்னா ஆடாத இருக்கணும். எது நீ அங்கதான் இருக்க, உள்ளேயும் அதுதான் இருக்கு, சர்வாந்தரியாமையா இங்கேயும் இருக்கன்னா அப்போ நீ அங்க ஆடாத இருந்தீங்கனாலே இங்க உள்ளேயும் ஆடாத ஆயிடும். அதனால ஆடாத அசங்காத சும்மா அப்படின்னா சொல்ற. அதுதான் இந்த அம்மா சொல்ற, நம்ம மனசு மட்டும் கொஞ்சம் ஆடாத அசங்காத இருந்து கொஞ்ச நேரம் அந்த சன்னதியில் இருந்தால் நிச்சயம் இதை எனிபடி கேன் என்ஜாய் ரியலைஸ், அவளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ஆச்சரியம், அப்படி நம்ம மனசு ஆடாத அந்த சன்னதியில கொஞ்ச நேரம் இருந்ததுனால் அதை அனுபவிக்கிறது அப்ப எப்படி இருக்கும்னு வேதாந்தத்தில் சொல்ற இந்த டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துலயாவது காணாம போயிடும். காலம் இடம் இதுதானே இந்த பிரபஞ்சத்திலே இந்த மாயையோட அதிஷ்டானமே என்ன அப்படின்னு, இதுதான் இந்த டயத்திலேயும் ஸ்பேஸ்லேயும் தான் இருக்கு. இந்த இடத்துக்குள்ளேயும் இந்த காலத்துக்குள்ளேயும் தான் உலகத்துல அத்தனை மாட்டிட்டு முடிக்கிறது. இதை தாண்டினாதான் முடியும். அந்த சன்னதியில அதை அனுபவிக்கணும். நாங்க சிம்பிளா இப்படிலாம் சொன்னாக்க ஏதோ வேதாந்த கிளாஸ் மாதிரி இருக்கு, எல்லாரும் போர் அடிக்கிறாப்புல இருக்கும். சிம்பிளா சொல்லாமே என்னமோ சார் போனே பெரியவாழ்கிட்ட பேசிட்டு நேரம் போனதே தெரியல, மணி பார்த்தாக்க மணி 8 அப்படிங்கிறோம். இதுக்கு வேணா அங்கே டைம் இல்லைன்னு அர்த்தம், டைம் காணா போயிடுதுன்னு அர்த்தம், ஸ்பேஸ் காணா போயிடுதுன்னு அர்த்தம். நம்மள அறியாத பசிக்காத இருந்ததா, நம்மள அறியாத டைம் போனது தெரியாத இருந்ததா, இதெல்லாம் தான் இந்த டயத்துக்கும் ஸ்பேஸுக்கும் அப்பாற்பட்டது தான் இந்த ஆத்மானுபவம் ஞானம் அப்படிங்கிறது. அப்பதான் புரியும். இது நமக்கு சிம்பிளாவே புரியுது. இதையும் ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம சொல்லிக்கிறோம். என்னமோ சார் டைம் போனதே தெரியல, வந்தோம் லீவுக்கு வந்தா ஓடி போயிட்டு போனதே தெரியல, உடனே ஒரு கிளம்புறாப்புல இருக்கு அப்படிங்கிறோம். இது எல்லாமே இந்த டைம் ஸ்பேஸை தாண்டி நமக்கு அனுபவமா இருக்குன்னு சொல்றது. இதுதான் இந்த அம்மா சொல்றோம். அப்படி இருக்க இந்த அம்மாவுக்கு பெரியமா காரனோடை அப்படிங்கிற இடத்துல இருந்தான். இங்கே நார்த் மெட்ராஸ்ல ஒரு இடம். நடிகர் சுப்பையா அப்படின்னு இருந்தார். அவர் ரொம்ப பரம பக்தர். அவருக்கு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது காரனோடையில. பெரியவா அங்கே வரணும் வரணும் அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவா அதுக்காக காரனோடையில போய் இருந்தார். இந்த விஜயனியா இல்லாமல் போய் தரிசனம் பண்ண. இதுக்கு முன்னாலே
இடையாத்துக்குடினா தரிசனம் பண்ணியிருக்கா. இந்த காலமேடையில் போய் தரிசனம் பண்ணினா ஒரு நாளைக்கு அங்கே போகிறதே ஏதோ ஸ்லிப் ஆகி விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஃப்ராக்சர் ஆகி அதாவது பெரியவாளை தரிசனம் மட்டும் இவ தங்கி இருக்கிற இடத்துக்கு வரதே ஃப்ராக்சர் ஆகிடுது. ராத்திரி படுத்துட்டா அப்படி ஒரு வலி, அரட்டுறது என்ன பண்ணது தெரியல. காலுக்கு என்னமோ இடுப்புக்கு கீழே காலை வரைக்கும் என்னமோ அப்படியே ஸ்மாஷ் ஆகிட்டாப்புல ஒரு ஃபீலிங். வாயானா அரட்டுறது என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப தவிச்சுட்டு இருக்கா. அதோ குக்கிராமமா இருக்கு. பக்கத்துலயோ டாக்டரா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இல்லாத இடமாகவும் இருக்கு. டைமோ ராத்திரியாக போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இதை விட வேடிக்கை என்னன்னா, மறுநாளைக்கு இவ ஊருக்கு போயான், யூரோப் போயான். தோணிட்டு சரி இது ஏதோ நார்மலா இல்லை, அப்நார்மலா ஏதோ சிச்சுவேஷன் இப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லாத போயிடுது. இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, இதுக்கு யோஜனையெல்லாம் பண்ணி நம்மளால ஒரு விதாயமும் வடிவமும் தேட முடியாது. அப்படி ஒரு கைமீறி போன ஒரு ஸ்டேஜா போயிடுது. அப்படி இருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல. படுத்துட்டு பெரியவாளை நினைச்சிட்டு இருக்கா. நினைச்சிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ இவளுக்கு பைபிள்லேருந்து ஒரு வாசகம் மனசுக்கு வந்தது, ஞாபகத்துக்கு. அதுல என்ன அப்படின்னா, with his wings the Lord will cover you, under his feather you will be safe அப்படிங்கிற அந்த பைபிள் வாசகம் ஞாபகம் வந்து. அதாவது பகவான் என்ன பண்ற, தன்னோட இறகுனால நம்மளை அப்படியே அணைச்சுக்கிற, அப்படி அவர் அணைச்சுக்கிறது, அந்த இறகோட அணைப்புற நாம இருக்கிறது, நாம சேஃபா இருப்போம். அதை விட்டு வெளியில போனோம்னா தான் நம்மளோட பிராரப்தம் அது பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற இந்த வாசகம் மனசுக்கு ஞாபகம் வந்தது. சரி, இதை மனசுல கஷ்டப்பட்டு எப்படி தூங்கினாடா, என்ன ஆச்சு இந்த வேதனைன்னு தெரியல. பொழுது விடிஞ்சுது. பொழுது விடிஞ்சுன்னா நேர படுக்கையிலேருந்து ஏறுந்துட்டா. போய் அவளோட ரொட்டீன் வேலையெல்லாம் பார்த்தா நேர பெரியவா தரிசனத்துக்கு வந்தாச்சு. வந்தா ஆஸ் யூஷுவல் அங்கேயும் கால் மேல காலம் போட்டு மடிச்சுன்னு காலம் மடிச்சுன்னு கீழே உட்காந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ஏந்திருக்கிறார். ஏந்து வரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணினா, என்னாச்சு ராத்திரி விழுந்துக்கிட்டு நம்ம என்ன காலேஜ் மேஷா வச்சுருந்தோம் அப்படின்னு என்னெல்லாமோ நினச்சிருந்தோம். இப்போ பார்த்தாக்க கடைசியில் என்ன ஒன்றும் இல்லை, சர்வசகமாக போயிட்டு வராப்புல இருக்கு. இதை சொல்லி அவ ஆச்சரியப்படுறா. எப்படி இப்படி ஒரு மிராக்கள் நடந்ததுன்னு ஆச்சரியமா தான் இருக்கு. நான் விழுந்தது வாஸ்தவம், எனக்கு காலில் அடிபட்டு வலிச்சதும் வாஸ்தவம், பிசிக்கலா நான் பண்ணினப்பட்ட உபாதைகள் அத்தனையும் சத்தியம். இதெல்லாம் ஒரு பிரமை இல்லை. ஆனால் எப்படி எல்லாம் சரியா போச்சு தெரியல. ரீசன் கேட்டா சொல்ல முடியாது, அவ்வளவுதான். நாமளா இருந்தா உடனே நம்ம சொல்லிடுவோம், ஒரே ரீசனா சொல்லுவோம், என்ன அனுகிரகம் சொல்லுவோம், அவ்வளவுதான். பெரியவா சக்தி அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளக்காரோட இருக்கிறதுனால அப்படின்னா அந்த வேர்டை யூஸ் பண்ண தெரியல, என்னன்னு புரியல, அவ்வளவுதான். ஆல் இண்டியா ரேடியோல இருந்து சாரி அப்படின்னு, பிவிஆர் சாரி அப்படின்னு முதல்ல பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல இருந்த, அப்புறம் தெரியவா அவர்கிட்ட சொல்லிட்டான், இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால பல சங்கீத விமானங்களோட அவருக்கு நிறைய பரிச்சயம் உண்டு. காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலில் நவராத்திரி உற்சவத்தும் போது அம்பாளுக்கு இந்த சங்கீத அஞ்சலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அம்பாளுக்கு காமலோடுகா அப்படிங்கிற மாணிக்க வீணா உபலாலயந்தி மதாலசா மங்கிழவா விலாசம். அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா, வீணா கான தச கமகக்ரியே மதுமத மோதிக ஹிருதயே சதையே. சுவாமி தீட்சர் சொல்ற அம்பாளுக்கு கரகிருத வீணா வாதின்யம் கமலா நகர வினோதின்யம் அப்படின்னா சொல்ற, கையில போட்டு வீணை வச்சு கானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எதுக்காக இப்படி வச்சிருக்கு அப்படின்னா, யாருக்கு ஒருத்தருக்கு சங்கீதத்துல மனசு லயிச்சுடுறதோ அப்போ அந்த ஹிருதயம் பூ போல ஆயிடும்.
மென்மையாக ஆகிடும். அப்படி மென்மையாக ஆகிடுதுன்னா அப்போ எல்லாத்தையும் ஒரு இறக்கம் வந்துடும், அன்பு வந்துடும். அடுத்த வார கஷ்டத்தை பார்த்து அது தாங்காது. அம்பாடு அதனாலேயே இவளோட ஹிருதயம் அப்படி மென்மையாக இருக்கிறதுக்கு சிம்பாலிக்காக கையில் எப்போதும் வீணையோட இருக்கா, இல்லை அவர் ஃப்ளூட்டோட இருக்கா, இல்லையா மிருதங்கத்தோட இருக்க, என்னமோ ஒரு சங்கீத இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இருக்கார், மியூசிஷியனாகவே இருக்கார். காரணம் அந்த மென்மையான ஹிருதயத்தோட வெளிப்பாடு தான். அப்படிதான் அம்பாடு இருக்கா. அதனால அம்பாளுக்கு கவர்னர்கள் அப்படி சங்கீதத்தில் இன்னும் வேணாவோட மிருதங்க வாத்திய ரசிகம் அப்படின்னா ஆச்சாரியம் ஸ்தோத்திரம் இருக்கா. அதனால அம்பாளுக்கு சங்கீத அஞ்சலி பண்ணணும், நாதத்தால உபாசனை பண்ணணும். யாக்ஞவல்கியங்கிற மகரிஷி சொல்ற இந்த நாதோபாசனை பண்ண அப்பிரயத்னேன அப்படின்னு சொல்ற. மோட்சத்துக்கு எப்படி போகலாம்னு பிரயத்தனப்பட்டு போக வேண்டாமா. அப்பிரயத்னேன அப்படின்னா நம்மளோட எஃபர்ட்டே இல்லாதன்னு அர்த்தம். வீணாவாதன தத்வைன்ய ஸ்ருதி ஜாதி விசாரண அப்பிரயத்னேன மோட்சம். அப்படி கையில் ஒரு வேணியை வச்சுட்டு சுத்தி சுத்தமா சுஸ்வரமா லயசுத்தமா ஒருத்தன் கவனத்தில் மூழ்கி இருந்தான்னா, நாதோபாசனையில மூழ்கி இருந்தான்னா, அவன் பிரயத்தனமே படாத, அவனோட எஃபர்ட்டே இல்லாத அவனால மோட்சத்துக்கு போயிடுவார் அப்படின்னு யாக்ஞவல்கிய மகரிஷி ஸ்மிருதியில சொல்றார். அவ்வளோ ஒரு எளிமையான மார்க்கமா சொல்லப்பட்டிருக்கு மோட்சத்துக்கு சங்கீதம்ங்கிறது, நாதோபாசனைங்கிறது. இன்னும் சொல்றாரு, ராக சுதாரச பானம் உச்சேசி ரஞ்சினில அதை என்ன பண்றாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் கூட அப்படிதான்ப்பா இருந்திருக்காங்க. அவள்லாம் பிரம்மாவா இருக்க, சிவன் சிவனா இருக்க, விஷ்ணுவா இருக்குன்னா இதனால அவ எப்போதும் சங்கீதத்திலே மூழ்கி இருக்காளாம். அதனால அவ அப்படியே இருக்காள். இதை சொல்லி அதனால ஈஸ்வரனுக்கு இந்த நாதோபாசனை இசையஞ்சலிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால அம்பாளுக்கு பிரீதி சந்தோஷப்படுத்த சாமகான பிரியே அப்படிங்கிறது அந்த கானத்தினால அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு இந்த சாரிட்ட சொல்லியிருந்தா. அவர் அதிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நடத்திட்டு வர்றார். காமாட்சிக்கு அப்படி அசாத்திய பக்தி, பெரியவா காமாட்சி ரெண்டும் இதுதான் அவருக்கு தெரிஞ்சது. இவர் என்ன பண்ணார், பெரியவா அப்படி அம்பாளுக்கு பண்ணணும்னு சொன்னதுனால பிரத்யட்ச காமாட்சியா பெரியவா இருக்கிறதுனால எந்த விதமான விழாட்சி வந்தாலும் இன்னி வரைக்கும் கச்சேரினாலே வரவாளுக்கு என்ன ஒரு கண்டிஷன், முதல்ல நேர மடத்துல வந்து பெரியவா சன்னதியில கொஞ்ச நேரம் வாசிக்கணும், அப்புறம் போய் அம்பாளுக்கு வாசிக்கணும். அப்படி நடந்துருக்கு. இவருக்கு 2 பொண்ணு குழந்தை. இந்த 2வது பொண்ணு கிட்டத்தட்ட 7-8 வயசா எடுத்து பேசலை. அம்மா அப்பான்னு கூட சொல்லிட்டு வாயக்கிறது பேசலை. பேசாத இருந்தா ஒரு பொண்ணு குழந்தை பேசலைன்னா ஒரு மனசுக்கு ஒரு பயம் இருக்கும், தாபம் இருக்கும். வைத்தியத்தை அடிச்சுமானா டாக்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி சொன்னா இது ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், இது பிறவியிலேயே அப்படி இருக்கு, அதனால இது பேச்சு வராது அப்படின்னு அவ தங்களோட கண்டுபிடிப்ப சொன்னான். ஒரு அப்பாவா இவருக்கு மனசு எவ்வளவு வருத்தம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இருந்தது. என்னதான் இருந்தாலும் அப்பாவோட இந்த தாயாருக்கு ஜாஸ்தி தான் வருத்தமா இருக்கும். அதுவும் ஒரு பொன் குழந்தையா இருக்கு, இது வாய் பேசாத இருக்கு அப்படின்னா இதுக்கு ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னா அதுவும் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்றான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். ஆனாலும் பெரியவாழ்கிட்ட தினம் போகுது தரிசனத்துக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா காஞ்சிபுரத்துல இருந்ததுனால பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வருவார். அப்பப்போ வரதே போய் தினம் பெரியவாழ தரிசனம் எடுத்து பெரியவாத்தையெல்லாம் பார்த்து ஒரு நாளைக்கு குடும்பத்தோட அந்த குழந்தைங்க அழிச்சுட்டு மனைவியோட போயிட்டு போறதே அம்மா சொன்னா, அந்த சாரியோட மனைவி சொன்னா, ஏதோ பெரியவாழ்கிட்ட வந்து பெரியவாழால பல பேருக்கு பல வியாதியெல்லாம் குணமாகுது அது எவ்வளவு கேட்டு இருக்கோம், நமக்கும் இப்படி ஒரு பொன் குழந்தை இருக்கு பேசல, அதனால பெரியவாழ்கிட்ட போகணும், அவ கதையில ஒரு வருஷம் போகணும், அவன் எதாவது அனுகிரகப்பட்டுவேன். இது சொன்னா சாரிக்கு இதுல உடன்பாடு இல்லை. காரணம் பெரியவா ஈஸ்வரன்னு நாம பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட குறைக்கு அவள்கிட்ட சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் சர்வகின் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா
இந்த குழந்தை இப்போ பேசாததுக்கு நமக்கு இது ஒரு வருத்தம் குறைங்கிறது நாம சொல்லி தானே அவருக்கு தெரியணும். அவருக்கே தெரியாதோ? அவசியம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் இதுக்கு ஒரு வழி பண்ணல அப்படின்னா இது ஒரு கஷ்டம், இதை தீர்க்கணும் அப்படின்னு அவருக்கு நினைக்கலன்னா அப்ப அதுக்கு என்னமோ ஒரு காரணம் இருக்கலாம். இதை நாம போய் சொன்னோம்னா சொல்லி காமிக்கிறப்ப ஆகும். என்ன சுவாமியா உங்களுக்கு வேண்டு இல்லையா காது இல்லையா, என் குழந்தை பேசாததுக்கு எனக்கு வருத்தமா இருக்கும், அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு காணாமன்றது அவற்றை குத்தி காமிக்கிறதா. அதனால இப்படின்னா அவருக்கு சாதிக்கு மனசுல ஒரு மனோபாவம் பெரியவாட்டு போய் சொல்றதா நம்ம குறை அப்படின்னு இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு மனைவிக்கு சமாதானம் சொல்லிட்டு அங்கே போய் தரிசனத்துக்கு இருந்தா ஒரே கூட்டமா இருந்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு தரிசனம் பண்றான். கூட்டம்லாம் போயிடுத்து. கட்சியில அந்த சாரி இருக்க சம்சாரம் இருக்கா குழந்தை சொன்னாங்க. கிட்டக்க போய் பெரியவாழ்கிட்ட போய் தரிசனம் பண்றது இந்த அம்மா திருப்பி சைடு சொன்னான், இவர் நின்றா ஒத்துரும் இல்லை, நல்ல சான்ஸ், நீங்க சும்மா காதில் போட சொன்னா இவர் மாட்டேங்கிற இதை பெரியவா பார்த்துட்டா. என்ன சொல்றான் அவங்களையா? இவர் உடனே என்ன இல்லை குழந்தைக்கு பேச்சு வரல அதை சொல்ல சொல்றாங்க. வயசாகிடுத்து ஒன்றும் பேச்சு வரமாட்டேங்கிறது, அதனால அதை பெரியவா காதில் போடணும்னு, குழந்தைக்கு பேச்சு வரணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு அவங்களையா சொல்ல சொல்றாங்க. உடனே பெரியவா உடனே வச்சாலே கேட்டேன், ஏன் அவளுக்கு தான் குறையா உனக்கு இல்லையான்னா, என்னமோ நீ அடுத்த மாமிக்கு சொல்றாப்புல சொல்றீங்க, அவ தாயார் அவளுக்கு அஞ்ஞானத்துல சொல்லுங்கிற நீ அதை அப்படியே என்னன்னு சொன்ன அப்படியேவா சொல்லணும். மாதிரி கொஞ்சம் குழந்தை பேசல எனக்கு வருத்தமா இருக்கு, பெரியவா அனுகரணும் அப்படி சொல்லக்கூடாதோ? இல்லை இப்போ அந்த குழந்தை பேசல அவளுக்கு வருத்தமா இருக்கு, அதனால பெரியவாட்ட சொல்ல சொல்றான் அப்படின்னோடனே பெரியவாரியா அவ சொல்ல சொல்றாங்க உனக்கு இல்லையாக்கும். கேட்டோன்னே இவருக்கு கண்ணால தண்ணி வந்துருக்கு. தண்ணி வந்தா அவன் சாரி சொல்ல, அதாவது பெரியவா ஏதோ பம்படிக்கிறாப்புல இருக்குமே வெளிய எவ்வளவு பர்ஃபெக்ஷன் அவள்கிட்ட எதிர்பார்க்கிறா, அவ அப்படி இருந்ததுனால எதிர்பார்க்கிறான்னு தெரியும். இப்போ பிரார்த்தனையில கூட எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து சம்மந்தம் இல்லாத அது என்னமோ பேசுறதுனால உனக்கு வருத்தம் இல்லாத மாதிரி, பேசினாக்க சந்தோஷம் வராத மாதிரி ஏதோ ப்ரிப்பரேஷனா இருக்காப்புல நினைச்சுக்காத. வருத்தம் இருக்குதான் இருக்கு, அது வெளியில வேணா சொல்லிக்கிறிய வழி உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்குதானே இருக்கு. அப்ப அதை சொல்றதுல என்ன, நம்ம பிறகு ஈஸ்வரன்கிட்ட சொல்லாத என்ன, வேற யார்கிட்ட சொல்றது? அதனால அது ஒன்றும் தோஷம் இல்லையே. அதுக்காக தான் கேட்டேன், ஏன் உனக்கு இல்லையோ அப்படின்றதுக்கு இவ்வளவு பின்னால சொன்ன இருக்கு. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்ட பிறவியே அப்படி இருக்கு, அதனால வராதுன்னு சொல்ற. ஒரு புருஷாளா இருக்கிறதுனால இதை ஒரு மாதிரி மனசுல சமாதானப்படுத்தி கொள்ள முடியாது. லேடிஸா இருந்தால் சமாதானப்படுத்தி முடியல, அவ்வளவுதான். சொன்ன தெரியல, காலப்படாத பேச்சு கூட உடைய பேசுவோம். ஒரு பிரசாதம் கொடுத்தா வீட்டுக்கு வந்துட்டா. இப்படி பெரியவா வாயிலேருந்து இந்த பேச்சை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இப்போ பொண்ணு பேசி சந்தோஷம் வருதோ இல்லையோ, பெரியவா வாக்கால திருவாய் மலர்ந்து சொல்லிட்டா, இன்னும் பேசுறது என்ன கூட கூடயே பேசுவோம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. 2 பேருக்கும் பரம சந்தோஷம். வீட்டுக்கு வந்தா ரிக்ஷால வரா. இது காத்தாலேயே பெரியவாழ்கிட்ட போனது. அங்கே நேரம் போனது தெரியல, டைம் போனது தெரியல, காலம் போனது தெரியல, ஒன்றும் தெரியாத பார்த்துட்டாச்சு. ரொம்ப லேட்டாகிடுது திரும்பி வர்றதுக்கு. 2 மணி 2:30 மணி 3 மணி ஆக போகுது. திரும்பி வந்தால் வரத்தே ரிக்ஷால இந்த அம்மா சொல்லி இருந்தா, குழந்தைக்கு பசிக்கும், காத்தாலேருந்து ஒன்றுமே கொடுத்தாது, ஒரு பாலை கொடுத்துட்டு அழிச்சுட்டு போனது தான். இத்தனை நேரம் ஆகிட்டு, பாவம் குழந்தை ரொம்ப பசியாக இருக்கும். நமக்கு வேணால் பெரியவா தரிசனம் பசி தெரியாது, டாக்டர் இருக்காது, குழந்தைக்கு பசி. அதனால போனோம்னா முதல்ல குழந்தைக்கு சாதம் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே போகிறோம். வீட்டுக்கு போனால் வீட்டில் போய் நேரம் இந்த மாதிரி சமயக்கட்டில் போய் குழந்தைக்கு சாதம் பசிட்டு ஊட்டணும் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இவர் வழியிலேருந்து வந்ததுனால நேராக பின்னால் பழக்கடைக்கு போனால் கை காலெல்லாம் சுற்றி பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த குழந்தை என்ன வந்து இது கொடுக்கணும்னு உள்ளுக்குள்ள போச்சு. ஒரு கட்டத்தை வந்து
சமையல் அம்மா அம்மு போடும் பசிக்கிறது அப்படின்னு பேசுறது. இது குழந்தை இப்படி கேட்கறது, இந்த குழந்தை பேசுறதுங்கிற பிரஜை கூட அம்மாவுக்கு இல்லை. அவன் என்ன குழந்தைக்கு பசிக்குமேன்னு சாதம் பேசுறதுலேயே இருந்துருக்கான். இந்த குழந்தை உள்ளுக்குள்ள கேட்கறது வெளியில இருந்து சாரிக்கு காதல் வந்தது. அவர் உடனே விழுந்துருச்சுன்னு ஓடிட்டார். பார்த்தா அந்த குழந்தை திருப்பி கேட்குறதுமா பசிக்கிறது மம்மு போடும். இவர் உடனே சம்சார பிரச்சனை. திரும்பி பார்த்தியா என்ன அதிசயம் பேட்டியா பார்த்தியா? அந்தம்மா என்னாச்சு? என்னாச்சா? என்ன பண்றா பாரு உன் பொண்ணு அப்படின்னு. என்ன பண்ணுது அப்படின்னா அப்படிதான் அந்த அம்மாவுக்கு சமையல் உள்ளேருந்து இந்த பிரஜையே வரும். 2 பேருமே அழகா அப்படின்னா அம்மா அதிசயமே கேள்விப்பட்டோம். இப்படி ஒரு விஷயமா இருக்கு. ஜெனட்டிக்கலி பேச முடியாது அப்படின்னு மெடிக்கலி சர்டிஃபிகேட் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை தெளிவாளி பிரார்த்தனை பண்ணின அடுத்த க்ஷணம் தெளிவாள கருணையினால குழந்தையா பேசணும்னா அது வீட்டுக்கு வந்தோடனே முதல் வார்த்தையே ஆரம்பிச்சுட்டோம், அம்மா மம்மு போடுவோம் பசிக்கிறது. இப்போ என்ன சொல்லிடு விஞ்ஞானத்தை? நாம சயின்ஸை தான் நம்பிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சயின்ஸை நம்புறோம். எதுக்கு நம்புறோம்னு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கூட ஏதாவது லேபரேட்டரியில டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு தானே பார்க்கிறோம். ஆனா முடியுமோ? முடியாது. எதால முடியாதோ, எதுவும் எந்த இடத்துல சேர முடியாதோ அதனாலதான் சேர்க்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு ஆரம்பிட்டு ட்ரெயின்லாம் பண்றோம். என்னென்னமோ இத்தனை விவகாரமும் இதனாலதான் வருது. வேதாந்தத்துல திருப்பி பிரம்மத்தை என்ன பண்றது? நிரூபணம் பண்ணி பார்க்கறது. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இப்படி இருக்காது அப்படின்னு இவ்வளவு கன்ஃபியூஷன் வந்து இத்தனை சித்தாந்தம் வந்து இத்தனை கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த அறிவை வச்சுட்டு இதை போய் அடக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றதுனால தான். இதுதான் அறிவோட குணமே. விஞ்ஞானத்தோட குணமே என்ன? எல்லாத்தையும் பிரத்யக்ஷ வேகம் நிரூபணம் பண்ணணும். இது நிரூபணத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா அது என்ன? அனுபவம். அவ்வளவுதான். நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும்? யாருக்குமே நிரூபணம் பண்ணி காட்ட முடியும். என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்ன, என் மனசுக்குள்ள இருக்கிற துக்கம் என்ன, இதெல்லாம் யாருக்கான வெளியில பிசிக்கலா எப்படி பண்ண முடியும்? மிஞ்சி போனா வாயால சொல்லலாம், நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு மேல அந்த ஒன்றும் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறவனோட சமத்தை பொறுத்தது. அப்ப புரிஞ்சுக்கிறவன் துக்கம்னா என்ன, ஆனந்தம்னா சந்தோஷம்னா என்னன்னு எப்போ புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டதுனால புரிஞ்சு போக முடியாது. அவன் இது மாதிரி ஒரு துக்கத்தை அனுபவிச்சாங்க, துக்கம்னா என்னன்னு புரியும். இவன் அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சான்னா இது சந்தோஷம்னா என்னன்னு புரியும். நான் ஹாப்பியா இருக்கேன் சார் அப்படின்னா அந்த ஹாப்பினா அவன் அனுபவிக்கிறவனுக்கு தான் அது தெரியுமே வெளியே ஹாப்பினா எப்படி இருக்கும்னு. சரி அவன் பார்த்துட்டானே அவனாலேயும் சொல்லுவேன் ஹாப்பினா இப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னு அவனாலே சொல்லுவேன். அவனுக்கும் இதே வார்த்தை தான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார், அவ்வளவுதான். இதுதான் வாக்குக்கு அப்பாற்பட்டது. மனோ வாச்சா மதோச்சனம் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்மத்தை இது மனசுக்கும் வாக்குக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னா இதுதான் அதோட தாற்பயம். இதை நீ ஃபீல் தான் பண்ணலாம், உணரத்தான் உணரலாமே வெளிய இதை வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனாலே புரியுங்க. அப்படிதான் இங்க என்ன ஆச்சு? விஞ்ஞானம் இங்க என்ன போச்சு? ஜெனட்டிக்கலி இதுதான் அப்படின்னு பிறந்த குழந்தை இப்போ பேச்சு கூடக்கூடிய பேசுன்னு சொன்னாலும் பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல் ஃபர்ஸ்டாலாம் வந்து படிச்சு வச்சு இன்னைக்கு பிரமாதமா இருந்துருக்கு அப்படின்னு தெரியும். பிரம்மஞானிகள் நினைச்சாக்க கிருபை இருந்ததுன்னா அனுகிரகம் இருந்ததுன்னா எதுவும் நடக்கலாம். நாம புராண இதிகாசங்கள் பல விஷயம் நேற்றுக்கே பார்த்த விஸ்வாமித்திரோட என்ன பண்ணி சக்தி பண்ணார் அப்படின்னு. இப்போ விஞ்ஞான ரீதியாக இதை எதாவது பண்ண முடியுமோ? சூரியனுக்கு இன்னொரு டூப்ளிகேட், சூரியன் சந்திரனுக்கு இன்னொரு சூரியன், இன்னொரு சந்திரன், நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம், இதெல்லாம் எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா சார்? எல்லாம் ஒரு ரீல் குருடா அப்படின்னு வேணா சொல்லலாம்.
ஆனால் முடியும் அப்படிங்கிறது இது மாதிரி நிகழ்ச்சிகள் மூலியமா தெரியும். அப்படி பண்ணக்கூடிய தெளிவா எதுக்காக இதெல்லாம் பண்றா? தன்னோட சக்தியை வெளிப்படுத்துறதுக்கா, இல்லை இது 10 பேருக்கு போய் சொல்லியிருந்தேன் அதனால 10 பேர் கூட்டம் வரணுங்கிறதுக்காக, இல்லை கலெக்ஷனுக்காக, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வியாஜ கருணைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அவ்வளோதான். இதில் காரணக்கான ரீசனே சொல்ல முடியாது. ஈஸ்வரன் ஏன் நமக்கு இப்படி அனுகிரகம் பண்றாரு, ஏன் நமக்கு இப்படி தண்டனை கொடுக்குறது, இதுக்கு ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? மிஞ்சி போனால் சாஸ்திர ரீதி என்னன்னு சொல்லலாம்னா புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லலாம். அது நினைச்சதுன்னா இந்த பாவிக்கும் அனுகிரகம் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். இது பண்றது எல்லாமே அவளோட சக்தியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அதுக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி உள்ள ரீசன் இல்லை, அது ஏதோ அதோட கருணை கடவுள்தான். சாம்பமூர்த்தி சிவாச்சாரியர் அப்படின்னு ஒரு சிவாச்சாரியோட பெரிய உத்தமர், காளிகாம்பாள் அப்படின்னு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல சிவாச்சாரியர் பெரியவாட்ட ரொம்ப பக்தி. அவர் பெரியவாட அப்பப்போ வந்து தரிசனம் பண்ணுறது, பல சந்தேகங்கள் அவர் பெரியவா சொல்லி பல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். இவருக்கு ஒரு தினம் ஆக்சிடென்ட் ஆகிடுது. மீனம்பாக்கத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறது சிவியர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு பக்கத்துலேயே ஏதோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டார். அவர் குடும்பத்து மூலியமா இந்த விஷயம் பெரியவாளுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. இன்னும் பெரியவாளுன்னா பிரசாதம் கொடுத்தார். ஒரு ஆளை விட்டு கொடுத்து சாம்பூர்த்தியில் வந்து ஆஸ்பத்திரியில் இருப்பது பிரசாதத்தை கொடுத்து அம்பாள் அனுகிரகம் சரியாக போயிடுது. இவர் முன்னால காளிகாம்பா கோவிலுக்கு வந்திருக்கிறதே பெரியவா வந்து சொன்னது, அங்க இருக்கிற யந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த யந்திரம், ரொம்ப விசேஷமான யந்திரம். உங்க அப்பா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட ஸ்ரத்தையா பூஜை பண்ணிட்டு நீனும் அதே ஆச்சார அனுஷ்டானத்தோட ஸ்ரத்தையா பூஜை பண்ண அப்படின்னா என்ன சொல்லியிருக்கா. பிரசாதம்லாம் வந்தது. பிரசாதம் வந்து அதுக்கப்புறம் இவருக்கு அதுலேருந்து அந்த கட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கிறது, ஆபத்து கட்டத்திலேருந்துலாம் தப்பிச்சு அதுக்கப்புறம் இவருக்கு உடம்பு இல்லாமல் ஸ்வஸ்தமாகி பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால போகிறேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நாம் அப்படி அடிபட்டு கிடக்கிறதே பெரியவா மெனக்கிட்டு நம்மளையும் ஒரு பொருட்டாக வந்துச்சு, நம்மளையும் ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சாலே இந்த பிரசாத விசேஷத்தினால நமக்கு எல்லாம் சரியாக பெரிய ஆபத்து தப்பிச்சுது அப்படின்னு பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணுறேன். தரிசனம் பண்ணினா நாமளாக தான் என்ன கேள்வி கேட்க போகிறோம், நம்ம முதல்ல பார்த்தோம். பாப்பா சாம்பூர்த்தி எப்படி இருக்க, உடம்புலாம் சௌரியமா இருக்கியா அப்படின்னு தானே கேட்போம். பொதுவாக யாரா இருந்தாலும் மனுஷாடா இருந்தால் இதுதான் கேட்போம். இல்லை இதுக்கு மேலே மிஞ்சினா வேற என்ன கேட்கலாம், ஒரு கெஸ் பண்ணி போனேன் என்ன கேட்கலாம். ஆஸ்பத்திரிக்கு பணம்லாம் கட்டிட்டியா, கிடைச்சதா, என்னான்னு கேட்கலாம். என்ன பண்ணுவோம், முதல் கேள்வி எதுவாக இருந்தாலும் ஃபார்மலாக பழகிறவா யாராக இருந்தாலும் கேட்குற ஒரே கேள்வி, உடம்பு இப்போ பரவாயில்லையா, சௌக்கியமாக இருக்கியா, எல்லாம் சரியாக போயிட்டு தேவையாட்ட இதுதான் கேட்போம். ஆனால் பெரியவா இருந்தது நான் கேட்டால் அந்த சாம்பமூர்த்தி சாட்சிகள் பெரியவான்னு உருகிறதுக்கு ஒரே காரணம் இந்த ஒரு கேள்விதான். அவர் அதுக்கு முன்னாலே எத்தனையோ தரிசனம் பண்ணியிருக்க, பெரியவாட்ட கொள்ளையா பேசியிருக்கார். அதுக்கு முன்னாலே எத்தனையோ தரிசனம் பண்ணியிருக்க, கூடயா பேசியிருக்கார். ஆனால் அது அத்தனையும் குறுக்க அடிச்சுடலாம், ஒன்னதும் பிரயோஜனம் இல்லைங்கிறாப்புல இந்த ஒரு வார்த்தை தான், இதுதான் அவரை மனசுல பெரியவாங்கிறத பெரியவாடாவே இடம் பிடிக்கிறாப்புல நினைத்து பெரியவா கேட்ட ஒரே கேள்வி, முதல் கேள்வி கேட்ட கேள்வி, அவனுக்கு பூஜைக்கு கையில முதிரையெல்லாம் ஒழுங்கா போட வருதோன்னா, அம்பாளுக்கு பூஜை பண்ண வேண்டியிருக்கு, ஸ்ரீவித்யா தத்திரத்தில் பூஜை பண்ண வேண்டியிருக்கு, தசமந்திர சமாராத்யா அம்பாள் எதில் சந்தோஷப்படுறான்னு, இப்படி தசமுத்திரையினாலே சந்தோஷப்படுறா அப்படின்லாம் சொல்லு. இதைத்தான் பெரியவா கேட்ட ஒரே கேள்வி. நீ என்ன ஆச்சு, ஏதாச்சு, எதனால ஆக்சிடென்ட் ஆச்சு, காருக்கு எதாவது ஆச்சா, உனக்கு எதாவது ஆச்சா, சௌரியமாச்சா, எத்தனை நாள் ஆச்சு, ஒரு கேள்வி இல்லை. ஒரே கேள்வி என்னென்ன, உனக்கு இப்போ கையெல்லாம் முதிரையெல்லாம் போடுறதுக்கு சௌரியமா இருக்கு. இதுதான் எனக்கு அழுகிறது. பெரியவாங்கிற வெற்றி உலகத்துல எதுக்காக இருக்கு, எல்லாருக்கும் எதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னு அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் இருக்கே வெளிய. இந்த சரீர பிரஜை அவருக்கு தான் இல்லைன்னு இல்லை, நம்மளோட சரீர பிரஜை அவருக்கு இல்லை.
சாதாரண ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் அந்த சரீரத்திலேயே தான் நம்மளோட திருஷ்டி முழுக்களும் இருக்கும், மனசு முழுக்களும் அதில் இருக்கும், எண்ணம் முழுக்களும் இதில் இருக்கும். ஆனால் பெரியவாளுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த சரீரத்தை பற்றி கவலைப்படல. ஏன் கவலைப்படல? இந்த சரீரத்துக்கு தான் பிரசாதம் கொடுத்தாச்சே. ஆனால் பூஜைக்கு இடைஞ்சல் இல்லாத அது இனிமேல் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியுமா? இந்த ஆராதனை ஒழுங்காக நடக்க முடியுமா? தர்மம் கற்க முடியுமா? இவருக்கு பொழைச்சி வந்திருக்காரு. இதுதான் இங்கே நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? எப்படியான எங்கள் அப்பாவை பழக்க வச்சுருக்கோம் சார், எப்படியான எங்கள் அம்மாவை பழக்க வச்சுருக்கோம் சார். இதுலேயே இருக்க எதுக்கு இப்போ எப்படியான பொழைச்சி என்ன பண்ண போகிறது? அதை எதிர்பார்க்கறது இல்லை. இப்படி நாம் இருக்கிறதுனால உலகத்தில் ஏதாவது தர்மம் இருக்குமா, அதனால ஏதாவது லாபம் இருக்கா, கைத்தறி இருக்கா, இதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. எப்படியான ஃபிசிக்கலாக கற்கள் மாதிரி இருந்து சாப்பிட்டு தூங்கின்னு இருந்தால் போதும். இதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் தெளிவாக இந்த உலகத்தில் இப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கிறது அத்தனையும் அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான். இதனால ஒரு தர்மம் வேணுமோ, இதனால ஒரு தர்மம் வேணுமோ, இது இருந்தால் தர்மத்துக்கு வரமா, இது இருந்தால் தர்மத்துக்கு வரமா, இப்படி தான் பார்த்து அனுகிரகம். அதான் சாம்பத்தி சிவாச்சாரிய சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுறது. எதிரே பார்க்காத கேள்வி இது மாதிரி கேள்வி பெரியவாழ்கிட்ட தவிர வேற அந்த வாயை தவிர வேற எந்த வாயிலும் வராத கேள்வி. சரீரம் நாம பார்த்தோன்னே எல்லாரும் என்ன கேட்கிறோம்? முதல்ல கேள்வி, சார் எப்படி கேட்டு சௌக்கியமா கேடா? இல்லை, நீ என்ன பண்ண போற? முதல்ல கேள்வியே முதல்ல அசட்டு கேட்பேன். அவர் நீ இல்லைன்னு சொல்கிறேன், என்ன பண்ணிட்டு திருப்பி பண்ண போகுது. சரி, கேட்குறவர் தான் இப்படி அசடாக கேள்வி கேட்குறேன். நான் பதில் சொல்றவர் இதை விட அசடாக சொல்கிறேன். என்னென்ன என்ன போகும்? ஒரே ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு என்ன பண்ண அவர்கிட்ட சொன்னதுனால என்ன பண்ண போகுது? ஏதாவது குறைஞ்சிட போகிறதா, சுகர் இறங்கிட போகிறதா, பிபி ஏறிட போகிறதா, என்ன பண்ண போகுது? இதெல்லாம் இப்போ எதுக்காக வச்சிருந்தோம்னா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் உங்களை வந்தாலும் இதான் கேட்க போகிறேன், சௌக்கியமா இருக்கிறதா தான் கேட்பேன். ஏன் இப்படி ஒரு சம்பிரதாயமாக நமக்கு எல்லாமே வெளியிலேயே சர்ஃபேஸ் லெவல்லேயே இருக்கும். ஆனால் பெரியவாழ்க்கை அப்படி இல்லை அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி காமிக்கிறது. புலவர் கீரன் அப்படின்னு பெரிய உபன்யாசகர், அவர் கருப்பூர் அப்படிங்கிற இடத்துல உபன்யாசம் பண்ணியிருந்தார். கொள்ளடக்கரையில் இருக்கிற ஒரு கருப்பூர், ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில். இவர் சம்சாரக்காக எல்லாம் போயிருக்காங்க, நடந்துருக்கு. அவரெல்லாம் உபன்யாசம்னா அவள் நாள் கணக்கில் பண்ணுவா, மாச கணக்கில் பண்ணுவா. இப்படி பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்க, பக்கத்தில் கொள்ளடத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சைக்கிளில் போயிருக்க. ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்துட்டு சைக்கிளில் எல்லாரும் போயிருக்கா. போகிற வழியில் விழுந்துட்டார். சைக்கிள்லேருந்து இதை தவறி விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. அடிபட்டதுக்கு அப்பவும் என்ன பண்ணிட்டார், அதே சைக்கிளை ஓட்டின்னு வந்துட்டார். தங்கி இந்த இடத்துக்கு வந்தால் காலை தூக்கி அந்த நகர்த்த முடியல, பண்ண முடியல அப்படின்னு என்ன பண்ணதுன்னு தெரியல. சில சமயத்தில் நமக்கே தெரியாது, ஏதோ உள்ளுக்குள்ள ஹேர்லைட் ஃப்ராக்சர் வா, அது வா, இதுவா என்னென்னமா இருக்குது மெடிக்கலே சொல்லுவார். அந்த டயத்தில் சில சமயத்தில் நாங்கள் வீட்டில் என்னமோ அந்த பிரச்சனை இல்லாத ஏதோ காரியத்தை பண்ணிடுவோம் மேற்கொண்டு. அந்த மாதிரி இவர் ஓட்டின்னு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தால் போகணும்னு ஆகிடுது. அதுக்கப்புறம் காலையே தூக்க முடியல. உடனே அங்கே சின்ன ஊராக இருக்கிறதுனால இந்த டாக்டர் ஏதோ ஒரு ஊசி போட்டு ஏதோ பண்ணியிருக்கார். இவர் அப்போ என்ன சொல்லிட்டு, இன்னும் 1 hour கழிச்சு வந்து உபன்யாசம் ஆரம்பிப்பார். அங்கேயும் கூட்டமான கூட்டம் கூடி இருக்கு. என்ன ரீசன்னு சொல்ல வேண்டாம், 1 மணி தாமசமாக லேட்டாக ஆரம்பிச்சு சொல்லுவேன்னு சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டார். ஆனால் அப்போ இவரால் போக முடியல, வலியான வெளியே தாங்கல. இவர் ராமுழுக்கதான் அரட்ட ஆரம்பிச்சிட்டார். அவரோட சம்சாரம் நிலம் இப்படி அவர் புலவர் வாயால் கொட்டி பார்த்ததே கிடையாது. அப்படி வலி பொறுக்க முடியாது, துடியாது வைக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் உடனே ஒரு காரை வச்சுன்னு தஞ்சாவூருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். தஞ்சாவூருக்கு போனால் அங்கே மெடிக்கல் காலேஜில் பார்த்துட்டு இதுக்கு உடனே பேண்டேஜ் போடணும், கட்டு போடணும், இது போடணும்னு எல்லாம் போட்டுட்டார். போட்டு இன்னும் 10 நாள் 15 நாளில் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவோம். இது வேறு ஒன்றும் கிடையாது, பேண்டேஜ் போட்டிருக்கோம், ரெஸ்ட் எடுத்துக்க
இன்னொரு 15 நாள், அதுக்கப்புறம் சரியாக போயிட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் கேன்சல் ஆகிடுது. இவா உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. இவா ஊருக்கு 15 நாள் 20 நாள் ரெஸ்ட் எடுத்துதாச்சு. முடிஞ்சால் அடுத்தது சீர்காழியில் ப்ரோக்ராம் கொடுத்தோம். இந்த 15-20 நாள் ஆனதுக்கப்புறம் என்ன இந்த காலில் அந்த கட்டு உடைய உள்ள போய் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அசெப்ட் பண்ணி சொன்னாங்க. அங்கே வந்துருக்கா வந்தால் திருப்பி வெளியே கொடுத்து 15 நாள் படுத்துட்டே கிடந்ததில் விஷாலம் இருந்தாப்புல இருந்தது. இப்போ திருப்பி ஸ்ட்ரெயின் பண்ணோட வலிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணது தெரியல. சீர்காழியும் போயாச்சு. போனால் அங்கே தடை பண்ண முடியாத உபாதை ஏற்பட்டது. ஏன்னா அங்கேருந்து டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கான். காமிச்சா அவர் ஐயோ இதுக்கு கட்டெல்லாம் போடக்கூடாது, உடனே கட்ட விட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்ட கட்ட விட்டுட்டார். ஆனால் கட்ட விட்டு தான் மிச்சம். ஒன்றும் உபன்யாசம் பண்ண முடியல. வந்தாச்சு திருப்பி வீட்டுக்கு. இந்த அம்மா பார்த்தா இது என்ன, ஒரு டாக்டர் போனால் கட்டு போடணுங்கிறார், ஒரு டாக்டருக்கு போனால் கட்ட விடணுங்கிறார், போடக்கூடாது, ஒரு ஊசி போடணுங்கிறா போடக்கூடாதுங்க, இப்படின்னா எல்லாருமே சேர்ந்து குழப்பில கழிச்சா என்னென்ன இவருக்கு காலை தூக்கி ஒரு அடி வைக்க முடியாத வலிச்சுட்டு இருக்கிறது தான் மிச்சம். இது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பெரியவாள் ஞாபகம் வந்து சரி காஞ்சிபுரம் வேணால் போகலாம், காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணாங்க. இவ ஒரு காரை வச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. இவ வர சமயத்தில் பெரியவா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்நானம்லாம் பண்ணிட்டு யுவதி நாட்டு தண்டனம் பண்ணிட்டு அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. போல ஒரு கீழே வந்து சம்சாரம் உட்காந்து வச்சிருக்கா கீதாவில். இவரோ கீழே உட்கார முடியல. இருந்தாலும் பெரியவா இருக்கு, எல்லாரும் உட்காந்து சொன்னா என்ன பெரியவா அனுஷ்டானம் முடிச்சுட்டு தான் வரணும் இருக்கனால உட்கார்ந்து இருந்தா. பெரியவா அனுஷ்டானம் பண்ணிட்டே இவரையே பார்த்துருந்தா. வேற ஒரு வார்த்தையும் சொல்லல. என்ன ஆச்சு ஏதாச்சு, சைக்கிளில் போனால் கீழே விழுந்தேன், ஏதாச்சும் ஆகிடுது, நான் காலைக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியல. சொல்றதுக்கு பிரமையம் ஏற்படல. ஏன்னா இவரை உட்காந்து ஜபத்திலேயே உட்காந்துருக்காரு. எத்தனை நேரம் உட்காந்துருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரணும்னா நான் வேணா கிளம்பலாமா, கூட இருப்பாடு சொன்னேன் கிளம்பலாம், கிளம்புறேங்கிறா அப்படின்னா பெரியவா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. சரி காதில் போட்டாச்சு, கிளம்பியாச்சு. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தால் தள்ளி இருந்தால் இந்த அம்மா சொல்லிகிட்டே இருந்தால் புருஷன் நம்மளுக்கு தான் ஒன்றும் சொல்லக்கூட முடியல. பெரியவாழ்கிட்ட என்னமோ வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் சரியாக இல்லை. பெரியவாழ்கிட்டே வந்து ஏதாவது சொன்னால் ஏதாவது பலன் கிடைக்குமா இருக்கோம்னா இங்கேயும் ஒன்றும் சொல்ல முடியாத இருக்குது. சரி ஏதோ வந்தோம் பார்த்தோம் போனோம் அதான இருக்கேன் அப்படின்னு நினச்சின்னு கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா யாரோ இன்னொரு ஓடி பெரியவா உத்தரவாதம் உங்களை கூப்பிட்றாங்க. இத்தனை நேரம் உட்காந்து விசாரிச்சுட்டு இப்போ நம்ம வெளியில் வந்தோம்னா கூப்பிட்றாரு. திருப்பி போனேன். ஏன் இடத்த பார்த்துட்டு ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போயிட்டு கொடுத்தா. அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்தனை நேரம் குறையாவே இருந்தது. ஒரு வாய் வார்த்தை கூட பேச முடியல, ஒன்றும் சொல்ல முடியலையே. அப்புறம் இந்த குறையை தீக்கிறதுக்காக அதுலேருந்து போனால் போகிறதுன்னு கூப்பிட்டு ஒரு பழத்தை கொடுத்து எல்லாம் சரியாயிட்டு போயிடுவான்னு சொன்னான். இப்படி திரும்பி வரதே என்ன எடுத்து அது வரைக்கும் காலை தூக்கி வைக்க முடியாத 2 மாசமா தவிச்சிருந்தவர் இப்படி பெரியவா சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு வரதே டாட்டான்னு நடந்து வர ஆரம்பிச்சுட்டு போன இடம் தெரியல. ஃப்ராக்சரா வலியா இல்லையா அதுதான் எங்கே போச்சுன்னு தெரியல. அது கூட நம்ம சொல்ல இது புறவர் தன்னோட அனுபவத்தை அப்போ அந்த தினமணி கதிரில் இதை எழுதியிருந்த அதிசயம் வேற எதுனாலும் நடக்காது. பெரியவா கடாட்ச மாத்திரத்தினாலேயும் கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி பண்ற பெரியவா எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்த லௌகீகத்தையும் ரொம்ப பார்த்துட்டார். ஏதோ ஒரு காரணம் கிடைக்கும். நாகலட்சுமி அப்படின்னு பெரியவாட்ட பரம பக்தர். இந்த அம்மாவோட மாப்பிள்ளை அவர் IOC இந்தியன் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு மெட்ராஸில். நாகலட்சுமிலாம் பைத்தியம். பெரியவா பெரியவாளை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அவளுக்கு வீடா வாசலா குழந்தையா குடும்பம் ஒன்று அது பாட்டுக்கு ஏதோ நடந்தது. எப்படி நம்ம முதல்ல சொன்ன கதையை பார்த்தோம். கிருஷ்ணர் இத்தனை பொட்டாட்டிகளோட உத்தரம் பண்ணிட்டு இத்தனை குழந்தைகளை பற்றி எல்லாம் பண்ணி ஆனால் நாலு பிரம்மச்சாரின்னு நம்ம ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இருக்குது.
இந்த நாகலட்சுமிலாம் பார்த்தாக்க அது சத்தியம்னு தெரிஞ்சுக்கலாம். இவாளுக்கு கல்யாணம் ஆகிருந்தது, 4 குழந்தைகள் இருந்தது, எல்லாம் அதுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, பேரம் பேத்தி எல்லாம் உண்டு. ஆனாக்க இவாளுக்கு பெரியவாளை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஞாபகப்படுத்தணும், இதுதான் உங்க வீடு, இதுதான் உங்க ஆத்துக்காரர், இதுதான் உங்க குடும்பம் அப்படின்னு யாராலும் ஞாபகப்படுத்தினா உண்டு. அந்த அளவுக்கு இது ஏதோ பிசிக்கலா இந்த சரீரம் வேணா எல்லாத்துக்கும் ஈடுபட்டு ஒழிய மனசுங்கிறது ஒன்னே ஒன்றுதான் லயிச்சிருந்தது. அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷ వ్యక్తిக்கு எல்லாமே இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா லௌகீகத்துல உழவாப்புல இருக்கா, ஆனா மனசு அதுல ஒன்று எங்கேயோ இருக்கு அப்படின்னு இருக்குன்னா பிரம்மத்துக்கு பரபிரம்மத்துக்கு ஏன் பேச முடியாது, ஈஸ்வர அவதாரத்துக்கு ஏன் பேச முடியாது அப்படின்னா இருந்தா இந்த அம்மாவோட மாப்பிள்ளை, இந்த முதல் மாப்பிள்ளைக்கு ஐஓசியில் உத்தியோகமாக இருந்தாங்க. அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்தால் அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த உத்தியோகம் போகிறோம்னு பிஆர்எஸ்க்கு எழுதி கொடுத்துட்டார். அவருக்கு எம்மோ அதில் பிடிக்கல, வேண்டாம்னு தோணுது, போர் இருக்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னா அப்படின்ட்டு பிஆர்எஸ்க்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தாச்சு. பேப்பர் இங்கே மெட்ராஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ் பாம்பேக்கு போயிருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் எப்படி இது மாதிரி வந்தால் விஜயா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இன்டென்சிவ் கேரில் நிறைய ஆச்சு போச்சு பண்ணிட்டு டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இப்பவே பைபாஸ் பண்ணணும், ஆஹா அவ்வளோ பண்ணுறாச்சு. இப்படி சொன்னோன்னா என்ன பண்ணுறது தெரியல. இந்த அம்மாவுக்கு விஷயம் வந்து அந்த அம்மா என்ன சொன்னால் வந்து பார்த்துட்டு மாப்பிள்ளைய இப்போயே டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக காரில் வச்சு பெரியவாழ்கிட்ட கொண்டு காரில் போட்டுற வேண்டியது. அது என்ன ஆகுதோ ஆடுவாங்க. டாக்டர்ஸ்லாம் இன்டென்சிவ் கேரில் நிறுத்த முடியாது. இந்த அம்மா சொன்னால் இவாழ்லாம் எல்லாம் கம்பேர் பண்ணால் டாக்டர் சொன்னார், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், உங்களோட சொந்த ரிஸ்கில் தான் என்ன பண்ணால் எது நடந்தாலும் போகிற வழியிலே போனாலும் போகலாம், அந்த வழியில இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் ரிஸ்க். அந்த அம்மா ஒரே தீர்மானம் சொன்னாங்க, என்ன ஆனாலும் பெரியவாட்ட போய் ஆகட்டும், நீங்கள் முதல்ல எது கைட்டு விட்டு போவாங்க. எடுத்துட்டு காரில் எடுத்துகிட்டு போயாச்சு. போனால் பெரியவாளுக்கு முன்னால் கொண்டு படுக்க வச்சேன். போனோம், அழகு நிறைய ஆகிட்டு திடீர்னு போயிட்டு என்ன நேரத்தில் பெரியவா அனுப்பணும். முதல்ல பெரியவா கேட்டது வந்து உத்தியோகத்தில் இருக்கானா விட்டுட்டாரான்னு கேட்டார். இதில் பிஆர்எஸ் எழுதி கொடுத்தாரு. இது சொன்னோன்னு பெரியவா என்ன அப்படின்னா நேர தட்டத்துக்குன்னா கிடுன்னு மடக்க ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தார். ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து இந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறா, இது இவாளோட நாகலட்சுமி இவாளோட மாப்பிள்ளையோட போன வாழா இருக்க அவள்கிட்ட கூப்பிடு, இவ பாம்பே ஆஃபீஸ் நம்பர் தெரியுமான்னு கேடுவாளுக்கு இல்லையா யாருக்கையான்னு விசாரிச்சுட்டு ஃபோன் பண்ணு. இவ பாம்பே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவரோட பிஆர்எஸை அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. முதல்ல பிஆர்எஸை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. மேனேஜர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா, உட்காந்து ஃபோன் பே பண்ணுங்க. உடனே மேனேஜர் ஃபோன் பண்ணி பேசணும், காட்சி மடத்துலேருந்து பேசணும், நிறைய பேர் சொன்னால் அவளுக்கு புரியல. என்ன இப்போ வெங்கடாமனோட பிஆர்எஸ் விற்கிறாங்கிறதுக்கு இப்போ காட்சி மடத்துலேருந்து ரெக்கமெண்டேஷன் தெரியவா சொன்னால் நான் சொன்னேன்னு சொல்லுவேன். இது தெரியவா உத்தரவு அது வேண்டாம்னு சொல்கிறா அப்படின்னா அவன் என்ன பண்ணாங்க, அங்கே பார்த்த கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறோம் பேப்பரை மெட்ராஸ்க்கு. உடனே அதை இதுக்காக நாட் அக்செப்டட்னு போட்டு கையோட திருப்பி ஏற்படுத்தி ஏற்படுத்திட்டார். அப்புறம் தான் இவர் வந்து பார்க்குறான் பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒன்றும் பதில் சொல்லலை. சரி இதுக்கு எத்தனை எங்கேயே வச்சு மனசுலேயே வச்சு எழுதிட்டு அது எடுத்து போயாச்சு. அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. இந்த அம்மா அவ்வளோதான், இந்த நாகலட்சுமி பண்ணின ஒரே காரியம் மாப்பிள்ளையான்னு போனால் போகிறதுன்னு நேராக ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்டென்சிவ் கேர்லேருந்து எடுத்துனது பெரியவா காரணியில் போட்டால் திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சதோட சரி. கொஞ்சம் அந்த மாதிரி வந்து சொஸ்தமாக இருந்து இவர் ரெக்கவர் ஆகிட்டார். வேடிக்கை என்னென்ன இன்டென்சிவ் கேர்லேருந்து வர வாலண்டியராக டாக்டர்ஸ் எல்லாம் கோச்சிக்க டிஸ்சார்ஜ் பண்ணி அடிச்சுட்டு வந்தவர்தான். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி பக்கம் போகல, வீட்டிலேயே இருந்தார். எல்லாம் பண்ணேன், இந்த எழுதி குடிப்பாடு சாப்பிட்டா எல்லாம் பண்ணேன். கொஞ்சம் எல்லாம் ரெக்கவர் ஆகிடுது. இவன் ஸ்வஸ்தமானோன்னா இப்போ பிஆர்எஸ் தான் அக்செப்ட் பண்ணிய வேலை இருக்கு. அதனால என்ன நேரம் மெடிக்கல் லீவு ட்ரீட் பண்ணினா ஆஃபீஸுக்கு போயிடுச்சு.
ஆஃபீஸ் போனால் அங்கே என்ன பண்ணிட்டா இவருக்கு ஆஸ்பத்திரியில் இருந்த அத்தனை ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்துருக்கு. அடுத்தது என்ன பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர்னு வந்துருக்கு. இங்கே மெட்ராஸில் வந்ததுக்கு பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். சரி வேறு வழி கிடையாது, பாம்பேக்கு போய் தான் ஆகணும். பெரிய வாட்டி வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுறாளோ பண்ணி தான் ஆகணும். இந்த ஊரில் வேலை இந்த ஊரில் வேணால் இந்த ஊரில் கொண்டு போயிட்டு வாங்க. பாம்பேக்கு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இங்கேயும் வேணால் ஒரு ஒப்பீனியன் கேட்டு பார்க்கலாம். அங்கே மெட்ராஸில் பார்த்துட்டு பைபாஸ் பண்ணோம் அது இதுன்னு சொன்னால் இங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இவரோட ரிப்போர்ட் மெட்ராஸில் இருக்குது. அதை கேட்டால் எதுக்கு உங்களுக்கு பைபாஸ் பண்ணணும்னாங்க. அது டாக்டர்ஸே இப்படி கேட்டால் ஒரு டாக்டர் பண்ணணும்னு இன்னொரு டாக்டர் ஏன் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் தான் ஒருத்தருக்கு கேட்கணும். சொன்னார் திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதை பைபாஸ் பண்ணணுமா வேணுமா வேண்டாம் திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு பைபாஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயம் இல்லை. நீங்கள் மெடிசனை மட்டும் ரெகுலராக சாப்பிட்டுருக்கணும். இதெல்லாம் பண்ணினேன்னா இது இல்லாதே உங்களுக்கு ஏதோ ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் சாப்பிட்டு மெடிசன் தான் சாப்பிட்டு ரெகுலராகி என்ன ஆகிடுது இன்னமும் விரும்ப பார்த்துட்டு தான் இருக்கு. இன்னி வரைக்கும் பைபாஸுக்கு போகலை, எல்லாம் நேர் ரோட்லேயே போயிட்டு. நமக்கு தான் இப்போ எல்லாத்துக்கும் பைபாஸ் ஆகிடுது. தாம்பரத்துக்கு வரணும்னா பைபாஸு, ராத்துக்கு போகணும்னா பைபாஸு, ஆற்றுனா பைபாஸு, சர்வம் பைபாஸ். ஆனால் மோட்சத்துக்கு மட்டும் ஒரே ஒரு குரூப் தான். அது என்னென்ன குருச்சரணாம்புஜ நிர்பக்தா சம்சாரா தச்சிரார்த்தம். அதுக்கு மட்டும் பைபாஸே போட முடியாது. குருகால தான் ஒரே ரூட்டு. இப்படி அவருக்கு அனுகிரகம் ஒரு கண்ணக்கூடிய விரிவா பல பேருக்கு இந்த வியாதியெல்லாம் குணப்படுத்துறது ஒரு பெரிய விஷயமா சார். என்ன சார் இந்த ஒரு பிரம்மஞானி அப்படின்னா என்ன பண்ணுறது? பிரம்மஞானியாக இருந்தாலும் பிரம்மஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாலும் இந்த சரீரம் ஒன்று வேண்டிருக்கு. ஏதோ ஒரு சரீரத்தோடு இருந்தால் தானே அந்த சரீரிக்கு தானே கொடுக்க வேண்டிய ஞானத்தையும் மோட்சத்தையும். அதுக்காக தான் பண்ணுறாங்க. இவா பண்ணுற இந்த அதிசயங்கள்லாம் இந்த அனுகிரகங்கள்லாம் கூட எதுக்கு அப்படிங்க ஏதோ திருப்பி நமக்கு ஒரு ஞான மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பெரிய உபன்யாசகர் அவருக்கு ரொம்ப குறை என்னன்னு இப்போ இருக்கிற ஒரு பிரம்மஞானியான தெளிவாழ்க்கை திருப்பி இல்லாத லௌகீக விஷயத்தை தான் கேட்குறாங்க. ப்ரமோஷன் வரலங்கிறாங்க, வந்த பக்கத்துலங்கிறா, வீடு வாங்கலைங்கிறா, மாடு கண்டு கொள்ளங்கிற இதைத்தான் சொல்கிறாளே வழியே வேற அதுக்கு தாண்டி ஒருத்தராலே ஒன்றும் சொல்ல முடியல. அவரும் 100 வருஷமா இதே கேட்டுருக்கார். ஒரு அடிக்காத 87 வருஷமா என்னங்க கேட்டாங்க. எத்தனை பேராத்துல மாத பொருட்கள், எத்தனை பேராத்துக்கு கல்யாணம் ஆகலை, எத்தனை பேராத்துக்கு வீடு கிடைக்கல, இதே கதை தான். அவர் தான் போர் அடிக்காதவங்க. கேட்கிறவாள் தான் போர் அடிக்காத கேட்கிறா, கேட்டுக்கிறவங்க போர் அடிக்காத கேட்கிற இவருக்கு குறை இந்த உபன்யாசகருக்கு. அதனால அன்னைக்கு உபன்யாசத்துல சொன்னேன், இப்படி ஞானிகள்கிட்ட போனால் என்ன கேட்கணும் கேட்கக்கூடாதுங்கிற அளவு கூட நமக்கு ஒரு ஞானம் இல்லை. பெரிய கோடீஸ்வரர்கிட்ட போனாக்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 ரூபா டீக்கு கொடுக்கணும் என்னன்னு கேட்கணும். எந்தெந்த இடத்துல போனால் என்னென்ன காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விவஸ்தை தெரியணும். அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்கணுமே. அது கூட இல்லாத குபேரன்கிட்ட போய் 5 ரூபா கடை கேட்டாலும் கை மாற்றி கேட்டா இப்படிலாம் அசடா இருக்குமே அப்படின்னு அவர் என்ன பண்ண அன்னைக்கு உபன்யாசத்துல ரொம்ப சொன்னார். இப்படி சொல்லி நல்ல இனிமையான பெரியவாழ்கிட்ட போனால் என்னத்தை கேட்கணும்? ஞான மோட்சம்ங்கிற அது அங்கே கிடைத்தவரை வேற எங்கேயும் கிடைக்காது. மற்றது எது வேணா எங்க வேணா கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய இடம் அது ஒண்ணுதான். அங்க போய் அதை விட்டுட்டு எந்த கடையில போய் நகை கடையில போய் நகையை வாங்குறத விட்டுட்டு என்ன வாங்குறோம்? நம்ம அந்த பேகுக்காக போறோம். எல்லாரும் வைரட்டியனும் 1 கோடி ரூபாய் அது தெரியல. அது ஒரு பயிர் 9 கோடி ரூபாய்க்கு வைரட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி பர்ஸ் இலவசம் 5 ரூபா பர்ஸ் அப்படின்னா இதுக்காக ஒரு வச்சுட்டு போட்டோம். அங்கேயும் என்ன பண்ணுறாரு தெரியுமோ? அந்த கவுண்டர்லேயே நெக்லஸை விட்டுட்டு பேக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு இது வந்துடுது. அது ஆற்றுக்கு வந்தது ஐயோ அங்கேயே வச்சுட்டு வந்துடும்.
இல்லையா ஆட்டோவில் விட்டு வந்துட்டோம். இப்படி ஒரு கூத்தாதானே இருக்கு. அதனால அவர் சொன்னார், அதனால இனிமேல் பெரியவாழ்கிட்ட போனால் எதை கேட்கணுங்கிறது நம்மளோட அந்த லௌகீகமான இந்த குறையெல்லாம் கேட்கணும், ஞான மோட்சம் தான் உணர்ந்து கேட்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தன்னோட மனசு இருக்கிறத முடிஞ்ச மட்டும் கொட்டிட்டு அன்னைக்கு அப்போ வந்து என்னன்னு 10 பேர் கேட்டால் 10 பேர் ஏதாவது ஒருத்தருக்காக உரைக்கிறதாங்கிறதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இறங்கினேன். ஒரு மேடை விட்டு இறங்கினோன்னா அந்த பக்தாடெலாம் வந்தவாடெலாம் சாதுக்கெல்லாம் இருக்கிறது நமஸ்காரம் பண்ணான். அதில் சில பேர் வருகையோடு பண்ணாத ஏதோ பழங்கள் ஏதாவது கொடுக்கலான்னு கொடுத்தான். அதில் யாரோ ஒரு பேக்கெட் கொடுத்தான். என்னென்னா கல்கண்டு போட்டோம். அந்த அம்மா ஒரு கல்கண்டு போட்டதை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டார். இவர் வாங்கிட்டு நேரம் உள்ளே போயிட்டார். உள்ளே போனால் எல்லா சாமானியம் வைக்கிறாப்புல அதையும் வச்சுருக்கலாம். என்னமோ தெரியல, இந்த கல்கண்டு போட்டது மட்டும் பிரிச்சு 2 வாயில் போட்டுக்கலாமே. பிரித்தா அதில் ஒரு படம் ஏதோ ஒரு பேப்பரில் பழைய பேப்பரில் கட்டி கொடுத்துருக்கான். கடையில் மளிகை கடையில் பெரியவா படம். அதில் பெரியவா படத்தை பார்த்தோன்னா என்னென்னு அந்த கல்கண்டுலாம் ஒரு கல்லில் விட்டுனேன். இன்னும் பெரியவா படமாக இருக்குது. நான் இன்னும் பிரித்து பார்த்தா அது இந்த கல்கியில் ஒரு மொழி அருளுரை அப்படின்னு ஒன்று போடுவார். அந்த பேஜில் போட்டோ கட்டியிருக்கான். அந்த அருளுரையிலே வந்துருக்கு. ஆனால் இது ஏதோ பெரியவா படத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். அருளுரையை படிக்கலாமே படித்தா அதில் வந்து எல்லாரும் ஏதோ புறப்பட்டுக்கிறா. எடுத்து அது குடும்ப கஷ்டத்தையே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளேன்னு சில பேருக்குலாம் குறையா கூட இருக்கலாம். இவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும், ஒரு சன்னியாசிகிட்ட போய் குடும்ப கஷ்டத்தை சொல்லுவாளே அப்படின்னா தோணலாம். எனக்கு என்ன தோன்றதுன்னா, நான் குறைய கிட்ட சொல்றதுனால அந்த குறைய என்னால் நிவர்த்தி பண்ற சக்தி இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் அவன் குறைய சொல்லியிருந்தாக்க எங்கிட்ட எங்காவது போட்டால் அவனோ அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிட்டாப்புல அவளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையோ, அதை நாங்கள் எடுப்பானே. அவள் குறைய சொல்லி நானுமே அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி எனக்கு பிறக்கலன்னு குழந்தை பிறக்கிறது பிறக்காத போது அந்த சக்தி எனக்கு இருக்கு இல்லை, அது வேற விஷயம், அது போட்டோம். ஆனால் என்னமோ எங்கிட்ட வந்து குழந்தை இல்லை பெரிய காலங்களும் அப்படின்னு சொன்னாலே என்னமோ அவளுக்கு குழந்தை பிறந்துட்டாப்புலையும் ஏதோ ரிலீஃப் கிடைக்கிறது. இதை போய் நாங்கள் எடுப்பானே. எங்கிட்ட இதுக்கு குழந்தை பிறக்கலைன்னா பிஷபல் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலன்னா எங்கேயும் சொல்லி லாஸ்ட்டை போய் சொல்லுவோம். ஏன்னா நான் சொல்லலாம், இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். நான் ஏன் சொல்லாத இருக்கேன்னா எனக்கு அந்த மட்டும் சந்தோஷம். நம்ம அடுத்த வாழ்க்கை இப்படியான உபயோகமாக இருக்குமே. ஏதோ குறைய சொல்லி இடத்துனாலும் ஒரு இடமா இருக்குமே. இதுவே எனக்கு பெரிய திருப்தியாக இருந்தது அப்படின்னா இதை படித்தவர் என்ன பண்ண 6 மணிக்கு முன்னால் ஸ்டேஜில் நம்ம எல்லாம் புறப்பட்டுருந்தோம். ஆனால் எப்படி அது தெய்வத்தின் குரல் சரியாதாங்க போயிடுச்சு. அசரீரின்னு இதுதான் போய் நம்ம புராணங்களாக போயிடுவோம். ஆனால் அசரீரி கேட்டது அப்படி இப்படின்னு. அசரீரின்னு என்ன, சரீரம் இல்லாததுன்னு அர்த்தம். சரீரியாக பேசுகிறோம், வாயால் பேசுகிறோம், அசரீரி அவ்வளவுதான். அது விஷயம் மட்டும் கேட்கும். எப்படி கன்வே பண்ணணுமோ கன்வே பண்ணணும், என்ன மெசேஜை கொடுக்கணுமோ கொடுக்கணும். அதே இந்த வர்ணம் மந்தவாரியை கணக்கிட்டு ஒரு கல்கண்டு போட்டது கொண்டு தரணும். கல்கண்டு போட்டது அது கல்கியில் அருளுரை பக்கமாக அவன் பார்த்து கழிச்சு பொருளை கட்டி கொடுப்பானே. எல்லா சாமானையும் வாங்கி தூக்கி எல்லாரையும் பக்கத்தில் இருக்கிற கொடுக்குறாப்புல இவர் அதையும் கொடுத்துட்டு கூடாதா, இதை கணக்கிட்டு பிரிக்கணும்னு அவருக்கு தோணுவானே. இது அத்தனைக்கும் ரீசன் என்ன சொல்வேன்? இதுதான் ஈஸ்வரனோட உலகத்தில் ஒவ்வொன்றுக்கு தான் இருக்குது. இன்னைக்கு ஏழை காலத்துக்கு தான் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா நேற்று சொல்லிட்டு போனேன், நாளைக்கு இன்னும் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னேன். அதுதான் நடந்த தப்பு. வாய் கொண்டு போயிருக்கணும். 6:30 தானே அப்படின்னா சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு போனால் என்ன ஆகிடுதுங்க, ஆடியாவோ தோணியாவோ ஏதோ ஒன்று நடுப்புற உட்காந்துருக்கீங்கிறது டயரை கை பார்க்குறேன் பஞ்சர் ஆகிடுது. இதுலேருந்து என்ன தெரியுது, நீ என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது? அதாவது பாச்சை வெட்டி வேண்டாமா வேண்டாம் எல்லாம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் நல்லாட்டு மாதிரி அழகு பார்த்துன்னு வச்சுட்டு இருக்கோம். அது நடந்ததுன்னா சந்தோஷப்படுவோம், நடக்கலைன்னா விஷாத வருத்தப்படாதீங்க, அவ்வளவுதான்.
அதான் திவ்யம் அப்படிங்கிறது. இப்படி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஈஸ்வரன் அங்கே கோவிலில் தான் பார்க்கணும், அங்கே தபஸ் பண்ணி அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் பிரத்யட்சமாக பார்க்கணும். இப்படி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம கவனம் இருந்துட்டே வந்தாலே அந்த எப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் அது அப்படிங்கிறது அப்பதான் ஸ்ரீமத். ஒன்றும் அதோட பிரேரணை இல்லாத, அதோட சக்தி இல்லாத எதுவும் நடக்கல. எது நடந்தாலும் அதுக்கு பின்னணியில அதுதான். அதான் எங்கேயும் வியாபிச்சிருக்கு, எதுலையும் இருக்கு அப்படின்னா என்ன, அங்கங்க இனிமே எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ரூபத்துக்கு நீ வந்து உட்கார முடியுமான்னு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். இப்படி நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே நமக்கு ஒரு படிப்படியா இருக்கு. இதுதான் ஞானிகளுக்கு நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். என்ன, ஞானிகள் இதெல்லாம் கவனிச்சு கவனிச்சு இந்த ஞானம்னாலே இந்த அறிவுபூர்வமா இதை பார்த்துட்டு உடனே போ ஈஸ்வரன். அதனாலதான் நம்ம இப்படி பண்ணே இது கவனிக்க என்ன பண்ணுவாங்க, எதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, எதுவும் நம்மளோட கையில இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு விட்டோம்னா அப்புறம் இந்த பிளான் பண்றது அதை பண்றது, இனிமே அடுத்த வருஷம் அதை பண்ணணும், இந்த வருஷம் இதை பண்ணணும், இதெல்லாம் எல்லாம் தானே நின்று அப்படி நின்று போயிடுச்சுன்னா என்ன, அப்போ ஒண்ணுமே இல்லையாங்க. இப்போ என்ன நடக்கிறதோ அதை என்ஜாய் பண்ணணும். நாம என்ன பண்ணிடுறோம், இதைத்தான் விட்டுடுறோம். இப்போ நிகழ்காலம் 3 காலம் தரும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்லாம் சொல்றோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் சொல்லும். நம்மளோட மைண்டு இந்த புத்தியானது இந்த விகல்பத்தினால என்ன பண்ணுது, ஒன்னா கடந்த காலத்தையே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கு, இல்லையா எதிர்காலத்தையே நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒன்னா அதுல போயிடுது, இதுல போறதுனால இப்ப என்ன, நிகழ்காலத்துல என்னமோ அதை போட்ட விட்டுறது. அழகா 6:30 மணிலேருந்து 8:30 மணி இருக்கும் உபன்யாசம் அப்படின்னா அந்த 6 to 8 உபன்யாசத்திலேயே வெளிவாழ்வே மனசு இருந்ததுன்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். நேற்றுக்கு அவர் சொன்னதே அப்படி இருந்தது அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த இப்ப என்ன சொன்ன, நாளைக்கு என்ன சொல்லுவார், இதுக்கு என்ன மாயைன்னு இந்த மாயானது என்ன பண்ணும், இப்போ நடக்கிறது இந்த சந்தோஷம் இருக்கு, இதை ருசிக்க விடாத ரசிக்க விடாத என்ன பண்ணும், ஒன்னா நம்ம மைண்டை கொண்டு போய் ஃபியூச்சர்ல தண்டிட்டு கற்பனையில தெரிய விடும், இல்லையா பாஸ்டன்ஸுக்கு கொண்டு போய் கடந்த காலத்துல கொண்டு போய் அதுல ஒரு பழைய எண்ணத்துல கொண்டு தள்ளிவிடும். இப்படி ஒன்னா பழசை பத்து இருக்கிறது, இல்லை புதுசை பத்து இப்ப என்ன சமைச்சோமோ இதை தோட்ட விட்டுறது. இதை ஞானிகள் பண்றது இல்லை. அவ்வளவுதான். இப்ப எப்படி இருக்கோ அப்படியே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு, அதனால அவளுக்கு எப்போ பாரு பிரசன்ன வரணும். அவ மனசு மட்டும் ஏன் சிரிச்ச முகமாவே இருக்குங்க. எந்த சுவாமி பார்த்தாலும் கோவிலில் சிரிச்ச முகமாவே தான் இருக்கணுமா. ஒரு சாமிக்கான ஒரு அழுத முடிஞ்சியா அவங்க வைக்கக்கூடாது. எல்லா சாமியும் ஏன் சிரிச்ச முடியும், அது ஞானிகளா இருக்கிறதுனால பிரசன்டன்ஸ்லயே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு, அதை எடுத்து ஃபியூச்சரை நினைச்சு வருத்தம் கொஞ்சம் இல்லை, இனிமேல் பாஸ்ட் டென்ஸை நினைச்சிட்டு ஃபியூச்சரை நினைச்சு ஆச்சரியமும் இல்லை, இனிமேல் பாஸ்டை நினைச்சு வருத்தமும் இல்லை, 2 முகபாவமும் இல்லாமல் சிரிச்சுதே அப்படி இருக்க பழகணும். அதுதான் நாம ஞானிகள் ஆசிரியக்கிறதுக்கு நாம அடைய வேண்டிய பலன் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு வெளிவாட இது மட்டும் அனுபவிக்கிறேன்னு சந்தோஷப்படுவோம். நாளைக்கு அதே அந்த பிரம்மாண்டத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். அவ அனுகிரகத்துல நாளைக்கான 6 மணிலேருந்து கிடைக்கும்.